Hello friends, welcome back to my YouTube channel Logi Lectures. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் எடுத்துருக்கோம், transient state analysis in passive circuits. ஸோ ஆல்ரெடி transient analysisக்கு ஒரு சின்னதாக இன்ட்ரோ மாதிரி ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இதனால மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சர்க்கியூட்டை நம்ம ஸ்விட்சிங் பண்ணும்போது, அதாவது ஆன்லேருந்து ஆஃப்கோ இல்லை ஆஃப்லேருந்து ஆன் கண்டிஷனுக்கோ சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட்டில் ஒரு விதமான சடன் சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த சடன் சேஞ்சஸ் வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம டிரான்சியன்ட் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்மளோட சர்க்கியூட்ல சேஞ்சிங் சோர்சஸ் இருந்தாலோ, அதாவது டைம் வேரியிங் சோர்சஸ், சைனசாய்டல் ஆர் எக்ஸ்போனென்ஷியலி ரைசிங் டிக்ரீசிங் சோர்சஸ், அந்த மாதிரி டைம் வேரியிங் சோர்சஸ் இருந்தாலோ, அல்லது நம்மளோட சர்க்கியூட் எலிமெண்ட்ஸ் வந்து எல்என்சியா இருந்தாலோ, இந்த ஸ்விட்சிங் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்சியன்ட் பீரியட் ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுக்க போகுது. என்ன இந்த டிரான்சியன்ட் பீரியட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டண்டா அப்படின்னா, ஆமா இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட பிரான்ச் கரண்ட்ஸையோ எலிமெண்ட் வோல்டேஜஸையோ சேஞ்ச் பண்ண போகுது. எப்படி சேஞ்ச் பண்ண போகுது? இனிஷியல் வேல்யூஸ் டு சம் நியூ வேல்யூஸ் நமக்கு சேஞ்ச் பண்ண போகுது. ஓகேவா? சரி இது வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பெல் தான். பட் லேட்டரா அது வந்து செட்டில் ஆகிட்டு பெர்மனன்ட் ஸ்டேட், அதாவது ஸ்டெடி ஸ்டேட்க்கு போயிடும். இதை ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? சரி, இந்த டிரான்சியன்ட் பீரியட் அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, டைம் டொமைன்ல பண்ண போறோம். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாவே ஃபுல்லா பண்ண போறோம், அல்லது லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எஸ் டொமைன்ல வச்சு பண்ண போறோம். வேறஸ் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸை நல்லா ரிமெம்பர் பண்ணீங்கன்னா ஒமேகா இல்லைன்னா ஒமேகா டி வச்சுதான் பண்ணியிருப்போம். ஸோ வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் இருக்க ரிலேஷன், இன் ஃபேஸா இல்லை 90 டிகிரி லேகிங்கா லீடிங்கா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்ல ஒமேகா டி வச்சுதான் பார்த்தோம், அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைன்ல பார்த்தோம். ஆனா இங்க டிரான்சியன்ட் பீரியட்ல எல்லாமே நம்ம டைம் டொமைன்லயோ இல்லை எஸ் டொமைன்லயோ பார்க்க போறோம். ரைட், இப்போ இது எதுக்காக பார்க்கணும்? டிரான்சியன்ட் வருது, ஓகே, ஸ்விட்சிங் பண்றோம், இந்த மாதிரி சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண போது டிரான்சியன்ட் வருது, அந்த டிரான்சியன்ட்டை அனலைஸ் பண்றோம். பட் இதுக்கு நம்மளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஏன் அதை பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ்ல ரொம்ப நம்ம இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வருது. ஏன்னு சொன்னா, பிஹேவியர் ஆஃப் த சர்க்யூட் இன் டிரான்சியன்ட் ஸ்டேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ என்னெல்லாம் இங்க நமக்கு டெஃபினிஷன்ஸ் உள்ள வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, முக்கியமான டெஃபினிஷன்ஸ்னா டேம்பிங் ஃபேக்டர், பீக் ஓவர் ஷூட், அந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ் உள்ள வரப்போகுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம சர்க்கியூட் எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த டிரான்சியன்ட்டை தாண்டி ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போகுது, இந்த டிரான்சியன்ட் பீரியட்ல எந்த அளவுக்கு ரைஸ் ஆனுச்சு இல்லை எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆனுச்சு, அதெல்லாம் தான் இந்த டெஃபினிஷன்ஸ் லைக் டேம்பிங் ஃபேக்டர்லாம் சொல்ல போகுது. அப்போ ரொம்ப நமக்கு டிரான்சியன்ட் பீரியட்ல கரண்ட் ஜாஸ்தியா இருந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கியூட் எலமெண்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணணும்? இப்போ டேம்பிங் நம்ம கொடுக்கணுமா? எஸ், ஆர் யூஸ் பண்ணி டேம்பிங் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார்டர்ஸோ இல்லை டிரைவர் சர்க்கியூட்ஸோ எம்ப்ளாய் பண்ணணுமா வேண்டாமா? ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணணுமா வேண்டாமா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேட்டிங் ஆஃப் ஸ்விட்சஸ் பண்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இன் பவர் சிஸ்டம்ஸ்ல எல்லாமே ஹை வோல்டேஜ் லைன்ஸ் இல்லையா? அப்போ டிரான்சியன்ஸ், இப்போ லைட்டிங் டிரான்சியன்ஸா இருக்கலாம், இல்லை ஸ்விட்சிங் டிரான்சியன்ஸா இருக்கலாம். ஒரு சர்க்கியூட் பிரேக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற அந்த பீரியடு அதுவா இருக்கலாம். அப்போலாம் நமக்கு அந்த ஸ்விட்சஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் கண்டிஷன் போகும்போது, இல்லை க்ளோஸ்ல இருந்து ஓப்பன் கண்டிஷன் போகும்போது. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்விட்சஸ் எப்படி ரேட்டிங் பண்ண முடியும், அந்த ஸ்விட்சஸ் எப்படி டெஸ்டிங் பண்ண முடியும், இதெல்லாம் நமக்கு தெரியணும்னு சொன்னா டிரான்சியன்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இதுதான் டிரான்சியன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு நெசசிட்டி. ரைட், இங்க நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ரோச் அண்ட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் யூஸ் பண்றோம். பட் நான் இந்த வீடியோல உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ரோச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ரோச் கொடுக்கல. செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கணும். ரெண்டு விதமான சர்க்கியூட்ஸா நம்ம டீல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்ஸ்ன்னு எதை சொல்றோம்னா, ஒரு ஆரும் எல் ஆர் சி இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸை ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல் ஆர் சி, ஆர்எல் சர்க்கியூட் ஆர் ஆர்சி சர்க்கியூட், இந்த மாதிரி சர்க்கியூட்ஸை ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்க்கியூட் சொல்றோம். ஸோ அதோட ஈக்குவேஷன், பேசிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி வரும். dy by dt பிளஸ் ay ஈக்குவல் டு dx. இங்க நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து y, அதாவது ரெஸ்பான்ஸ் வந்து
y ஃபங்க்ஷன் கிடையாது, ரெஸ்பான்ஸ் வந்து y. x வந்து இன்புட் அப்படின்னு சொல்லலாம். a and b are some constants. ஸோ இது அப்படியே நம்ம RL சர்க்யூட்கோ RC சர்க்யூட்கோ போடும்போது a b becomes our RL or RC அந்த மாதிரி சர்க்யூட் கான்ஸ்டன்ஸா மாறிடும். ரைட், இன்புட்னு சொன்னா இன்புட் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஏசி இன்புட்டா இருக்கலாம், டிசி இன்புட்டா இருக்கலாம், எனி அதர் இன்புட்டா இருக்கலாம். ரைட், நம்ம இந்த வீடியோல உள்ளார வெறும் டிசி எக்ஸைட்டேஷனோட ஆர்எல் சர்க்யூட்ஸும் ஆர்சி சர்க்யூட்ஸும் மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எப்படி இதை டிசைட் பண்றோம்னா, நீங்க நம்மளோட dy/dt இந்த டிகிரி வந்துட்டு 1, அதனால இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அண்ட் நான் ஹோமோஜினியஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா, இன்புட் இருக்கிற சர்க்யூட்ஸ் எல்லாம் நம்ம நான் ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டேஷனை ஃபோர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்புட் வழியா நம்ம ரெஸ்பான்ஸை ஃபோர்ஸ் பண்றோம், அதனால ஃபோர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. நாம அப்ப புரிஞ்சுக்கணும் எதை அவங்க மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு இந்த மாதிரி 2 பார்ட் கிடைக்கும் சொல்யூஷன்ல. இந்த yp தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றோம், yc தான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தட்ஸ்ல படிச்சிருக்கோம் மேத்ஸ்ல. ஓகேவா? பர்டிகுலர் இன்டெகிரேஷன் எப்படி கிடைக்குதா, எதனால கிடைக்குதுன்னு பார்த்தா நம்மளோட ஃபோர்ஸ் எக்ஸைட்டேஷனால கிடைக்குது. அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சர்க்யூட். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் நம்மளோட சோர்ஸ் ஃப்ரீ ஆர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், அதாவது டிரான்சியன்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண போற ஒரு பார்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனால தான் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வழியே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனும் எழுதலாம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இன்புட் 0 போட்டிருக்கோம், எக்ஸ் 0 ஆக்கிட்டோம். இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் வந்து நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஆர் டிகேயிங் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இன்புட்டே கிடையாது, இங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண எனர்ஜியை தான் இப்போ டிஸ்சார்ஜோ இல்ல டிகேயோ பண்ண போகுது. இந்த மாதிரி சர்க்யூட்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் வரும். அண்ட் இந்த பார்ட் தான் ஆல்ரெடி நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சரி, ஒய்ல 2 பார்ட் இருக்கு. அண்ட் திஸ் பார்ட் q/a கான்ஸ்டன்ட் இல்லையா, அதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். அண்ட் இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல இது மட்டும் தான் நமக்கு இங்கே இருக்க போகுது. செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ்னா என்னன்னு பார்த்தா R, L and C, R, L and C ரெண்டுமே இருக்கிற சர்க்யூட்ஸ். R இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம். 2 ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் ஆனா கண்டிப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அதை செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ்னு சொல்றோம். ஸோ செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸோட ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். அதை சால்வ் பண்ணா நமக்கு y இப்படிதான் கிடைக்கும். ஸோ 2 எக்ஸ்போனென்ஷியல் பார்ட் இருக்க போகுது இதுல. ஓகேவா? அண்ட் இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நான் ஜீரோ டிரான்சியன்ட் கேன் பி மேட் டு 0 with proper switching time or RLC values ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்காவே கேட்குறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, எப்பவுமே ஆர்எல்சி சர்க்யூட்ஸ்ல டிரான்சியன்ஸ் இருக்கணும்னு அவசியமா, இல்ல டிரான்சியன்ஸ் இல்லாமலும் நம்ம சர்க்யூட்டை டிசைன் பண்ண முடியுமா அப்படின்றதான் கேள்வி. எஸ், டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். எப்படி டிசைன் பண்ணலாம்? அந்த மாதிரி டிரான்சியன்ஸ் இல்லாம RLNC வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம டேம்பிங் ரேஷியோலாம் படிக்கிறோம். அப்புறம் ஸ்விட்சிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயம் நம்ம பண்ணா டிரான்சியன்ஸ் இல்லாத சர்க்யூட்டையும் அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேவா? ரைட். இந்த ஸ்டடி நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னா, பேசிக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பியூர் ஆர், பியூர் எல், பியூர் சி எப்படி வந்து ஒரு சேஞ்சிங் இன்புட் ஆர் ஸ்விட்சிங் கண்டிஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் RL, RC, RLC சர்க்யூட்ஸ் வந்து பார்க்க போறோம். ரைட்டா? பேசிக் காம்பனன்ட்ஸ் அதை மட்டும் டீட்டெயிலா சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப எல்லா டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறது கிடையாது. ஸோ ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். டு ஸ்டார்ட் வித், ஒரு ரெசிஸ்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் சர்க்யூட்ல. இங்க நம்ம என்னெல்லாம் நியூவா பார்க்க போறோம்னா, ஸ்விட்ச் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் இருக்க போகுது. அண்ட் இன்ஸ்டன்சஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி எல்லா சர்க்யூட்லயும் 3 இன்ஸ்டன்ட்ல எப்படி உங்களோட சர்க்யூட் பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம
ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதுல இருக்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க t ஈக்குவல் டு 0 மைனஸ்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? t ஈக்குவல் டு 0 அப்படின்றது என்ன? t ஈக்குவல் டு 0 பிளஸ் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா இது ரெண்டும் நான் எக்ஸிஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டே கிடையாது. ஆனா நம்ம சுவிட்சை க்ளோஸ் பண்ற டைம் அந்த இன்ஸ்டன்ட்டை t ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டா ஜஸ்ட் பிஃபோர் தட் அப்படின்றத 0 மைனஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஆஃப்டர் தட் அப்படின்றத 0 பிளஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது மூணும் கண்டிப்பா எல்லா சர்க்கியூட்டுக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்விட்சிங் t ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல போறோம். ஜஸ்ட் பிஃபோர் ஸ்விட்சிங் t ஈக்குவல் டு 0 மைனஸ். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஸ்விட்சிங் எப்படி இருக்கும் இருந்திருக்கும் என்னோட சர்க்கியூட் அப்படின்னு யோசிக்க போறேன் நான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்விட்சிங் எப்படி இருக்க போகுது என் சர்க்கியூட் அப்படின்றத யோசிக்க போறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச R, L and C அதோட நாலேஜ், பேசிக் நாலேஜ் எனக்கு தெரியும் இல்லையா, R, L and C அதை வச்சு நம்ம யோசிக்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்டன்ட் என்னன்னு சொன்னா t tends to infinity அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இது நம்மளோட ஃபோர்த் இன்ஸ்டன்ட். அது என்ன? t tends to infinity, nothing but ஸ்டடி ஸ்டேட். ரொம்ப நேரம் என் சர்க்கியூட்டு இதே கண்டிஷன்லயே இருக்கு, இதே இன்புட்லயே இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்டடி ஸ்டேட்டுக்கு லீட் பண்ண போகுது. ஸோ இங்க போயிட்டு நம்ம முடிக்க போறோம். ஸோ புரிஞ்சா இந்த 4 இன்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லிட்டு ரைட். இப்போ ரெசிஸ்டருக்கு போயிடலாம். ஸோ ரெசிஸ்டர் ஒரு நார்மலா சர்க்கியூட்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்குமோ அந்த மாதிரி நம்ம இங்க போட்டிருக்கோம். let the current I flow after the switch is closed. அதான் இங்க அசம்ஷன் நமக்கு. ஸோ இந்த ஸ்விட்சுக்கு ஆரோ எப்படி போட்டா க்ளோஸ் ஆகுற கண்டிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றத மீன் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்விட்ச் பாருங்க, ஆரோ க்ளோஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த பார்த்த உடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணும்னா, இப்போ க்ளோஸ் தான் பண்ண போறேன், அப்போ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓப்பன்ல இருந்திருக்கும், அப்ப என்ன கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னா நான் யோசிக்கணும். ஸோ ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன்ல இருக்கும்போது கரண்ட் இருந்திருக்காது. அப்ப I of t எனக்கு 0 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா? அது க்ளோஸ் பண்ண உடனே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதனால க்ளோஸ் பண்ண அடுத்த இன்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் செகண்ட்ல எனக்கு கரண்ட் IR ஈக்குவல் டு V/R இருந்திருக்கும். இதுல இருந்து நான் கன்க்ளூட் பண்றது என்னன்னா, ரெசிஸ்டர் சேஞ்சஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி. இன்ஸ்டன்டேனியஸ்லி என்னன்னா ப்ரொபோர்ஷனேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றது. இன்புட் நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு அவுட்புட்டும் உடனே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுதான் நான் சொல்றேன். அடுத்தது இண்டக்டர். ஸோ இண்டக்டர்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஒரு டிசி எக்ஸைட்டேஷன் கொடுத்துருக்கோம், ஒரு பியூர் இண்டக்டர் வச்சிருக்கோம். ஸ்விட்ச் S is closed at time t equal to 0 அப்படின்னு எடுக்கிறோம். at t equal to 0 மைனஸ் அப்படின்னா ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி the first instant. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? I of t 0 இருந்திருக்கும். இங்க எதுவும் கரண்ட் இல்ல, unless there is some initial value in L. ஓகே, நான் இப்ப L ல எதுவும் இனிஷியல் வேல்யூ இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டா at t equal to 0 minus I of t 0 தான் இருந்திருக்கும். and at t equal to 0, at t equal to 0 என்னோட இண்டக்டரோட வோல்டேஜ் என்னன்னு எனக்கு தெரியும். டெஃபினிஷன் படி VL is equal to L into di by dt. So at instant of switching dt 0 இல்லையா, அதாவது no change in time, அது 0. அப்ப di by dt எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டி இருக்கும். இந்த டேர்ம் இன்ஃபினிட்டியா இருந்தா VL இன்ஃபினிட்டி இருக்கணும் அப்படின்றதான் மீனிங். பட் பிராக்டிக்கலா வோல்டேஜ் இன்ஃபைனைட் இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. இதுக்கு என்ன மீனிங் சொன்னா, இண்டக்டர் டசன்ட் அலோவ் சடன் சேஞ்ச் இன் கரண்ட். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் பர் டெஃபினிஷன் இண்டக்டர் அப்போசஸ் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் இன் கரண்ட். இதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ VL equal to L into di by dt. அப்ப இந்த di by dt அலோவ் பண்ணல, இண்டக்டர் ஸ்டார்டிங்ல அலோவ் பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் இண்டக்டர் இஸ் கோயிங் டு பிஹேவ் லைக் அ ஓப்பன் சர்க்கியூட். ஓகே, ஸோ இண்டக்டரோட டெஃபினிஷன் என்ன? இட் டசன்ட் அலோவ் சடன் சேஞ்ச் இன் கரண்ட். அப்ப இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண உடனே ஒரு 0 கண்டிஷன்ல இருந்து அடுத்த கரண்ட் ஃப்ளோ ஆகுற கண்டிஷனுக்கு நம்ம சர்க்கியூட் போகணும். இங்க ஒரு R இருந்திருந்தா சுவிட்சை க்ளோஸ் பண்ண உடனே டக்குனு இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கும்.
அதுதான் ஸ்டெடி ஸ்டேட்ல சர்க்கியூட்ல இருக்க வேண்டிய கரண்ட். ஓகேவா? பட் ஆருக்கு பதிலாக இங்க இண்டக்டர் இருக்கிறதுனால அந்த சேஞ்ச இது அக்செப்ட் பண்ணாது, அலோவ் பண்ணாது. அலோவ் பண்ணாதுன்னா ஒரு கேட்டு போட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுதான் நம்ம இண்டக்டர் பிஹேவ்ஸ் லைக் அ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்டிஷன் என்னன்னா, the current in the circuit after the instant of switching will be equal to current in the circuit before the instant of switching. இப்ப நடுவுல நடந்த அந்த t equal to 0 அந்த சம்பவத்தை நம்ம மறந்துட வேண்டியதுதான். எதுவும் நடக்கலன்ற மாதிரி இண்டக்டர் வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ கரண்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். நாம என்ன எடுத்திருக்கோம்? இனிஷியலா கரண்ட் இல்லைன்னு எடுத்திருக்கோம். இப்போ இனிஷியலா கரண்ட் இல்லைன்னா கரண்ட் இப்போ சர்க்கியூட்ல 0 இருக்கும். எப்போ? அந்த ஸ்விட்ச் பண்ண அடுத்த நொடி. ரைட்டா? சப்போஸ் நம்ம இனிஷியலா ஒரு கரண்ட் இந்த இண்டக்டர்ல இருந்தது, ஒரு I0 கரண்ட் இருந்தது. இது எப்படி இனிஷியலா கரண்ட் இருந்திருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருந்து இங்க ஸ்டோர் ஆயிருந்த எனர்ஜி அது வந்து கரண்டா தான் நமக்கு கிடைக்கும் இண்டக்டர்ல. ஸோ இனிஷியலா கரண்ட் இருந்ததுன்னு சொன்னா அந்த கரண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ண அடுத்த செகண்டும் நமக்கு காட்டும் I0ன்னு சொல்லிட்டு. ஓகே, அது தேர்ட் கண்டிஷன் இல்லையா? இது ஸ்விட்ச் பண்ண அந்த இன்ஸ்டன்ட்ல சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்போஸ் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் பண்ண நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல என்ன வேல்யூ இருக்கும்? ஃபோர்த் வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸ்விட்சிங் பண்ணி. ஓகே, ஸ்விட்சிங் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்குள்ள போயிடும். ஏன் ஸ்டெடி ஸ்டேட்குள்ள போகுதுன்னு சொல்றோம்னா, ஸ்விட்சிங் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா d/dt will be equal to 0. சேஞ்ச் இன் கரண்ட் எதுவும் இருக்காது. டிசி எக்ஸைட்டேஷன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சேஞ்ச் இன் கரண்ட் இருக்காது அப்படின்னும் போது VL வந்து 0 ஆயிடும். இது 0, ஸோ இதுவும் 0 ஆயிடும். வோல்டேஜ் 0 இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம டினோட் பண்றோம் இண்டக்டரை. 3 இன்ஸ்டன்ட் மட்டும் நான் இங்க எடுத்திருக்கேன். t equal to 0 மைனஸ் எடுக்கல. பிகாஸ் இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் t equal to 0 மைனஸும் t equal to 0 பிளஸும் ஒண்ணுதான். ஸோ t equal to 0 அப்படின்றதுல நார்மல் இண்டக்டர் வித்தவுட் எனி இனிஷியல் கரண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா t equal to 0 பிளஸ்ல ஓப்பன் சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணும். ஸ்டடி ஸ்டேட்ல ஷார்ட் சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணும். ஓகே, இனிஷியல் கரண்ட் இருந்திருந்தா ஓப்பன் சர்க்கியூட்ல ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஷார்ட் சர்க்கியூட்ல கரண்ட் சோர்ஸ் இன் parallel with a ஷார்ட் சர்க்கியூட். ஸோ இதுக்கு மீனிங் கிடையாது, இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு மீனிங் கிடையாது, ஒரு ஷார்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ மறுபடியும் சர்க்கியூட்டை பார்த்துக்கோங்க. இதுல பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல தான். ஸோ வெறும் இண்டக்டர் மட்டும் இருக்கு அப்படின்னா பியூர் இண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பியூர் இண்டக்டர் சர்க்கியூட் வந்து இனிஷியலா ஓப்பன் சர்க்கியூட்டாகவும் போக 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 க்ளோஸ்டு சர்க்கியூட்டாகவும் பிஹேவ் பண்ண போகுது. So L initially behaves as open circuit and in steady state behaves as closed circuit. இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். LOC relate with line of control. இங்க நம்ம இண்டக்டர் தான் ஒரு கண்ட்ரோல் எலிமெண்டா யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணல, it behaves as a control element. So LOCன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. LOCனா என்னன்னா, inductor initially behaves as open circuit and finally behaves as closed circuit. ஓகேவா? அடுத்தது கெபாசிட்டர். அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் இல்லையா கெபாசிட்டர்? ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ இங்க ஒரு கெபாசிட்டர் சர்க்கியூட் போட்டிருக்கோம், பியூர் கெபாசிட்டர் சர்க்கியூட். ஆரே இல்லை இங்க பார்த்தா தெரியுது. அகெயின் ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் சம் டைம் t equal to 0. அப்ப t equal to 0 மைனஸ்ல என்ன இருந்திருக்கும், t equal to 0 பிளஸ்ல என்ன இருக்கும். ஸோ இங்க இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா Vc of t 0 இருந்திருக்கும் வித் நோ இனிஷியல் சார்ஜ் இந்த கெபாசிட்டர். ஸோ கெபாசிட்டர்ல இனிஷியல் சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா Vc of t வந்து 0 இருந்திருக்கும். அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் க்ளோசிங் நம்ம கெபாசிட்டரோட டெஃபினிஷன் படி IC is equal to C into dV by dt தெரியும். C கெபாசிட்டருக்கு, Q is equal to C into V. இப்படி எழுதலாமா? dq equal to C into dV. அதாவது எனக்கு நான் சார்ஜ் சேஞ்ச் பண்றேன், அதாவது சம் சேஞ்சஸ் தேர் இந்த சார்ஜ் ஸ்டோர்டுன்னா வோல்டேஜ் மாறும். ஆர் இப்படி எழுதலாமா? dq by dt equal to C into dV by dt for some time change of charge with respect to change of time.
அப்ப there will be change of voltage with respect to change of time and dq by dt தான் current னு எனக்கு தெரியும். So I is equal to c into dv by dt. இந்த எக்ஸ்பிரஷன் தான் பேசிக்கா கரண்ட் த்ரூ அ கெபாசிட்டரா நம்ம எழுதுறோம். இது வந்து நம்ம கெபாசிட்டரோட டெஃபினிஷன்லயே பார்த்துருக்கோம். சரியா? உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக இங்க நான் போட்டிருக்கேன். அப்ப மறுபடியும் எனக்கு at the instant of switching dt equal to 0 which means dv by dt is infinite. dv by dt infinite னா அப்ப கரண்ட் வந்து இன்ஃபைனைட்டா இருக்குன்னு அர்த்தம். பட் ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. இப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுவேன்னு சொன்னா எனக்கு கெபாசிட்டர் வந்து dv by dt அலோவ் பண்ணல அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பேன். ஐ வந்து இன்ஃபைனைட்டா இருக்க சான்ஸ் இல்லை இல்லையா? ஐ இன்ஃபைனைட்டா என்ன அர்த்தம்னா கரண்ட்டை பிளாக் பண்ணிடுச்சு, போகவே விடல அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நான் இப்படி சொல்லலாம். இட் அப்போசஸ் instantaneous change in voltage. So capacitor opposes instantaneous change in voltage. voltage change பண்றதுக்கு என் கெபாசிட்டர் ஒத்துக்காது. கட் ஆக போது, கட் ஆச்சுன்னா ரீஜாயின் ஆயிப்போங்க. அப்படின்னு என்னோட சர்க்யூட் எப்படி இருக்கும்னு சொன்னா the voltage at the instant of switching or just after the instant of switching Vc of 0 plus னு எழுதிருக்கேன் will be equal to Vc of 0 minus. So switching நடந்ததுக்கு முன்னாடி என்ன வோல்டேஜ் இருந்துச்சோ அதே தான் எனக்கு இப்ப வோல்டேஜ் இருக்கும் எங்க across the capacitor. So initial voltage நான் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னா 0 இருக்கும். சப்போஸ் இனிஷியலா அதுல வோல்டேஜ் இருக்குன்னு நான் எடுத்திருந்தேன்னா அந்த இனிஷியல் சார்ஜ் Q0 பொறுத்து சார்ஜா தான் ஸ்டோர் ஆகும் இல்லையா இண்டக்டர்ல. ஸோ அந்த இனிஷியல் சார்ஜை பொறுத்து எனக்கு வோல்டேஜ் இப்போ V0 என்ற வோல்டேஜ் இருந்திருக்கும். அண்ட் ஸ்டடி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா dv by dt வந்து ஓகே, இதை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னு சொன்னா கெபாசிட்டர் வந்து சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜை அலோவ் பண்ணாது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க at t equal to 0 இனிஷியல் வோல்டேஜ் இல்ல அப்படின்னு சொன்னா t equal to 0 பிளஸ்ல ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது v வந்து 0ன்னு சொல்றோம் இல்லையா? v 0னா ஷார்ட் சர்க்யூட், வோல்டேஜ் 0 ஆயிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட். ஸோ இனிஷியலா கெபாசிட்டர் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட்ல ஷார்ட் சர்க்யூட்ல இருந்து ஓப்பன் சர்க்யூட்க்கு கெபாசிட்டர் போயிடும். ஸோ அட் t equal to இன்ஃபைனைட் dv by dt வந்து 0 ஆயிடும். பிகாஸ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் நடக்காது, ஆல்ரெடி இது ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். ஸோ dvன்றது 0 இருக்கும், இப்போ ஐன்றதும் 0 இருக்கும். I 0 அப்படின்னு சொன்னா நம்ம ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். கரண்டே இங்க ஃப்ளோ ஆகல அப்படின்னா அதை ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். வோல்டேஜே இங்க ஃப்ளோ ஆகல அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளோ ஆகாது, வோல்டேஜே அப்பியர் ஆகல அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் பண்ண அந்த செகண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், ஸ்விட்ச் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு ஓப்பன் சர்க்யூட் ஆகும் மாறிடுது. சப்போஸ் இனிஷியல் சார்ஜ் எதுவும் இருந்தது, ப்ரீவியஸா அக்வயர் பண்ண இனிஷியல் சார்ஜ் Q0 இருந்ததுன்னு சொன்னா அந்த Q0க்கு ஈக்குவலண்டான வோல்டேஜ் இந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், கெபாசிட்டர் இஸ் ஏபிள் டு ஸ்டோர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சார்ஜ் தான் நம்ம V0 அப்படின்னு மெஷர் பண்றோம். Q0 மெஷர் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா Q V-ஆ மாத்தி மெஷர் பண்ணிக்கணும். லைக் C equal to C into V0 அப்படின்னு கொடுத்தா Q0 கிடைச்சது இல்லையா? அப்ப V0 equal to Q0 by C0. அந்த V0 தான் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் எப்போ ஸ்விட்ச் பண்ண அடுத்த செகண்ட். அதுக்கப்புறம் இன்ஃபைனைட்ல வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் ஆக்ட் ஆகுறதுனால இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ஓப்பன் சர்க்யூட் போடுறோம். ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லியாச்சு, அப்போ ஓப்பன் சர்க்யூட்னாலே அந்த கரண்ட் ஃப்ளோ ஆக விட போறது கிடையாது, கரண்ட் ஃப்ளோ ஆக போறது இல்லை. அப்ப நம்ம வோல்டேஜ் சோர்ஸை சீரீஸ்ல போட்டுக்கிறோம். சரியா? அப்ப கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஷார்ட் சர்க்யூட்டாகவும் ஃபைனலா ஓப்பன் சர்க்யூட்டாகவும் நடந்துக்க போகுது. ஸோ சிஎஸ்ஓக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நீங்க எல்ஓசியை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம ஆப்போசிட்டா எழுதிக்கலாம். எல்னா கெபாசிட்டர் இண்டக்டர் தெரியும், சின்னா அப்ப இதுக்கு ஆப்போசிட் சி வந்துடும். எல் வந்து இனிஷியலா ஓப்பன் கண்டிஷன்ல பிஹேவ் பண்ண போகுது, அப்ப கெபாசிட்டர் வந்து ஒரு ஷார்ட் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. ஃபைனலா சி வந்து க்ளோஸ்டு சர்க்யூட், அதாவது ஷார்ட் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. அப்ப இங்க வந்து ஓப்பன் மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. அப்ப இப்படி கூட வச்சுக்கலாம், க்ளோஸ்டு ஓப்பன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த க்ளோஸ் சின்றது ஷார்ட்டை தான் மீன் பண்ணுது. ஓகே, நாங்க எஸ்னு போட்டா உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஹிண்ட் கிடைக்காதுன்றதுக்காக எல்ஓசின்னு போட்டிருக்கேன்.
ஸோ எல்ஓசின்றது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டுருக்கேன். ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரிமெம்பர் லைக் திஸ், வெல் அண்ட் குட். எல்ஓஎஸ் லாஸ் அந்த மாதிரி ஏதாவது ரிமெம்பர் பண்ணாலும் ஓகே தான். ஏதோ ஒரு ஹிண்ட் வச்சு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இது புரிஞ்சுச்சா? ஆர், எல் அண்ட் சி. புரியலனாலும் பொறுமையா உட்கார்ந்து பாருங்க. இதெல்லாம் டெரிவேஷன் கிடையாது, இதெல்லாம் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது 3 விஷயம் தான். ஆர் வந்து இன்ஸ்டன்டேனியஸா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ஆர் வந்து பெருசா டிரான்சியன்ட் ஸ்டேஜ்லயோ இல்ல ஸ்டெடி ஸ்டேட்லயோ மாற போறது கிடையாது. எல் வந்து அப்போசஸ் சேஞ்ச் இன் கரண்ட், அதனால சடனா கரண்ட் சேஞ்ச் அலோவ் பண்ணாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஓப்பனா பிஹேவ் பண்ணும், ஓப்பன் சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணும். ஃபைனலா க்ளோஸ்டு சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணும்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட்டா பிஹேவ் பண்றதுக்கு. நமக்கு எக்ஸலோட as per definition Excel, inductive reactance is given as omega into L. So நம்ம இங்க எடுத்துக்கிறது DC excitation. DC excitationல omega வந்து 0, frequency வந்து 0. frequency 0னா inductive reactanceம் 0 தான் இருக்கும். இது எப்போ லாங் டேர்ம் ஸ்டெடி ஸ்டேட்ல. inductive reactance 0 அப்படின்னு சொன்னா inductor doesn't offer any opposition to the flow of current. அப்ப அது வந்து ஒரு ஷார்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, அதனாலதான் இங்க லாங் டேர்ம்ல ஷார்ட் சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணுது. அப்ப இதுக்கு குவைட் ஆப்போசிட் இல்லையா? XC is equal to 1 divided by omega C. அப்ப DC சர்க்கியூட்ல omega 0 இருக்கும்போது XC வந்து இன்ஃபைனைட். அப்படின்னா capacitor offers infinite resistance or opposition to the change of voltage அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடும். அப்ப கரண்ட் அலோவ் பண்ணாது, ஓப்பன் சர்க்கியூட்டா ஆயிடும் சொல்லலாம். சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம ரிமெம்பர் பண்ணோம்னா, ஆர் சேஞ்சஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி, எல் பிஹேவ்ஸ் லைக் ஓப்பன் சர்க்கியூட், சி பிஹேவ்ஸ் லைக் ஷார்ட் சர்க்கியூட். சி பிஹேவ்ஸ் லைக் ஷார்ட் சர்க்கியூட் எப்போ ஸ்விட்சிங் பண்ண அடுத்த செகண்ட். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கல் சர்க்கியூட்க்கு போக. இந்த டெரிவேஷன் கொஞ்சம் போட்டிருக்கேன், பட் அதெல்லாம் ரொம்ப டீப்பெல்லாம் போகாதீங்க. ஃபைனலா கான்செப்ட் வச்சு எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கு ரிமூவ் பண்றதுக்குன்னா அந்த மெத்தடுக்கு வந்துருங்க. ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சீரிஸ் சர்க்கியூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சீரிஸ் RL சர்க்கியூட், RC சர்க்கியூட் அந்த மாதிரி போகும். எல்லாத்துலயுமே DC எக்ஸைட்டேஷன் மட்டும் நடத்துங்க. இப்போ இங்க டிரான்சியன்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, என்னோட எல் இருக்கிறதுனால டிரான்சியன்ட் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன சொன்னோம், சர்க்கியூட்ல ஸ்விட்சிங் நடக்கும்போது ஒன்று சோர்ஸ்ல வேரியேஷன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சர்க்கியூட் எலமெண்ட்ஸ்ல எல் அண்ட் சி இருக்கும். இங்க நம்ம சோர்ஸ்ல வேரியேஷன் எடுக்கல, DC சோர்ஸ் தான் எடுத்திருக்கோம். சர்க்கியூட்ல எல் அண்ட் சி போட்டு டிரான்சியன்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ண போறோம். அண்ட் சி ஹியர் இன்புட் கேன் பி AC, DC ஆர் எனி அதர். எனி அதர்ன்றதுல வந்து நிறைய டைப் ஆஃப் இன்புட் இருக்குல்ல, ஸ்டெப் இன்புட், யூனிட் இம்பல்ஸ், அதெல்லாம் இதுல வரும். அவ்வளோ அனாலிசிஸ்லாம் நம்ம இங்கே போறது இல்லை. கண்ட்ரோல் சிஸ்டம்ல பார்க்கும்போது அந்த ஸ்டெப் இன்புட், யூனிட் இன்புட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இங்க நம்ம டிரான்சியன்ஸை ஜஸ்ட் லைக் தட் மேலோட்டமா தான் பார்க்குறோம். அண்ட் இதுல நம்ம 2 கேஸ் எடுக்க போறோம். சார்ஜிங் சர்க்கியூட் ஃபர்ஸ்ட். கேஸ் 1 வந்து சார்ஜிங் சர்க்கியூட், அதாவது ஸ்விட்சை ஓப்பன் கண்டிஷன்ல இருந்து க்ளோஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போகிறோம். அப்ப இந்த வோல்டேஜ் சோர்ஸை இந்த RL சீரிஸோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ சச் டைப் ஆஃப் சர்க்கியூட் இஸ் கால்ட் அஸ் சார்ஜிங் சர்க்கியூட். இன்னொன்று அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது ஏன் சார்ஜிங் சர்க்கியூட் சொல்றோம்ன்றது தெரிஞ்சிடும். சும்மா இந்த டெரிவேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே அப்போ இது நார்மலா ஒரு RL சர்க்கியூட் மாதிரி இருக்கும். அப்போ எப்படி நம்ம கரண்ட் ஆர் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா அப்ளைங் KVL இல்லையா? ஸோ ஆர்ல ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும். எல்லில் என்ன இருக்கும், வோல்டேஜ். இங்க இருக்கிற வோல்டேஜ் I into R நமக்கு தெரியும். அண்ட் எல் என்ன வோல்டேஜ் இருக்கும், VL is given as L into DI by dt. ஸோ இந்த 2 வோல்டேஜும் ஈக்குவலன்ட் டு சோர்ஸ் வோல்டேஜ் இல்லையா? கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ KVL எப்படி அப்ளை பண்ணீங்க, V minus I into R minus L into DI by dt ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். ஸோ அதுல இருந்து இது வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எல்லாத்தையும் எல்லாரும் டிவைட் பண்ணா, ஹோல் ஈக்குவேஷனை எல்லாரும் டிவைட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை ஏன் அப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கோம்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ DI by dt
plus I into L by R equal to V by L அந்த ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த d by dt வந்துட்டு சம் p அப்படி எடுத்துட்டா p plus R by L I வந்து காமன், ஸோ வெளில போயிடும், equal to V by L. This is the method of solving any differential equation. மேக்ஸ்லயும் இது நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். d by dt p அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ p இருக்கு, I ரெண்டுத்தையும் காமன் இருக்கு, அதனால வெளியே எடுத்தாச்சு. ஸோ p plus R by L into I equal to V by L. It is a non-homogeneous equation because இங்க 0 வரல. ஓகே, இங்க 0 வரலன்னா non-homogeneous equation. அப்போ இதுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று எடுப்போம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா இதை 0 பண்ணிடும். 0 பண்ணிட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு I equal to IC plus IP அப்படின்னு ரெண்டு பார்ட் கிடைக்கும் சொல்யூஷன்ல. இங்க I தான் வேரியபிள் இல்லையா, பிகாஸ் சீரிஸ் சர்க்கியூட். சீரிஸ் சர்க்கியூட்ல I தான் சேமா இருக்கும் RL, அதனால I வச்சுதான் ஈக்குவேஷன் இங்க எழுத போறோம். அண்ட் கடைசியா இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னு IC and IP காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது ஸ்டெடி ஸ்டேட்டை டினோட் பண்ண போகுது. ஸ்டெடி ஸ்டேட்ன்றது நார்மலா இது வந்து ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டா பாருங்க, சுவிட்ச் எல்லாம் இல்லாம ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டா பார்த்தா நமக்கு இங்க கரண்ட் I ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், V by Rன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்றது தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் எனக்கு கொடுக்க போகுது. அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா ஒரு இ பவர் டேர்மை கொடுக்க போகுது. இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்டூ டி அப்படின்னு ஒரு டேர்மை கொடுக்க போகுது. அதாவது இந்த டேர்ம் வந்து டிரான்சியன்ட்டை டினோட் பண்ணுது. டிரான்சியன்ட்ன்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போகணும்னா என்ன ஆகணும், குறையணும், அதாவது டிக்ரீஸ் ஆகணும். அந்த டிக்ரீஸ் எப்படி நடக்குது, எக்ஸ்போனென்ஷியலா நடக்குது. எக்ஸ்போனென்ஷியலா நடக்குது என்னன்னு அர்த்தம், வேகமா நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ டிரான்சியன்ட்ன்றது ஜஸ்ட் ஓவர் ஷூட் இன் கரண்ட். ஸோ இது கரண்ட் எடுத்திருக்கோம். அப்ப இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்க்கு கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஜாஸ்தியா இருக்க கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரெடியூஸ் ஆகி ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஃபைனல் ஸ்டேட் தான் எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் V by R. So this part is the steady state part and this part is the transient state part. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பிஹேவியர் ஆஃப் இண்டக்டர்ல சொன்னதுதான். இண்டக்டர் ஹேஸ் எலக்ட்ரிக்கல் இனர்ஜியா. இனர்ஜியா என்ன பண்ணும், சேஞ்சா அப்போஸ் பண்ணும். இப்போ எலக்ட்ரிக்கல் இனர்ஜியா அப்படின்னு சொல்றோம். And second point, it does not allow sudden change in current. அப்ப I of 0 minus will be equal to I of 0 plus. இதெல்லாம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். அதாவது பிஃபோர் ஸ்விட்சிங் என்ன இருக்கோ அதே தான் ஆஃப்டர் ஸ்விட்சிங்லயும் இருக்கும். ஓகே, ஸோ நாம இனிஷியல் கரண்ட் இன் இண்டக்டர் 0ன்னு எடுத்திருந்தா, நோ இனிஷியல் கரண்ட்னு எடுத்திருந்தா, தென் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா, இந்த ஈக்குவேஷன் 2 இதை சால்வ் பண்ணா எனக்கு இதுதான் ஆன்சர் வரும். ஓகே, பை ஹார்ட். ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டோட கரண்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு என்ன வரும், V by R மைனஸ் ஆஃப் இந்த V by R இன்டூ இ பவர் மைனஸ் டி பை டவ். டவ்ன்றது L by Rன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுதான் நான் என்ன சொன்னேன், V by R பார்ட்டா தான் ஸ்டடி ஆர் ஃபைனல் கரண்ட்னு சொன்னேன். இந்த எக்ஸ்பனென்ஷியலா ரெடியூஸ் ஆகுறத தான் நான் டிரான்சியன்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்பனென்ஷியலா ரைஸ் ஆகுது. சி, எக்ஸ்பனென்ஷியல் ரைஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்க எனக்கு எக்ஸ்பனென்ஷியலா ரைஸ் ஆகுது. ஏன்னா இ பார்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அதனால எக்ஸ்பனென்ஷியலா ரைஸ்ன்னு வரும். ஓகேவா, இ பவர் மைனஸ்ன்னு இருந்தா ரைஸ்ன்னு வரும். அண்ட் இங்க எனக்கு மைனஸ்ல இருக்கு அகெயின். ஸோ என்னோட இண்டக்டரோட கரண்ட் இப்படிதான் இருக்கும். This is the instant of switching. T equal to 0. ஸ்விட்ச் பண்ண உடனே எனக்கு கரண்ட் என்ன இருக்கு, 0 இருக்கு. இந்த இடத்துல கரண்ட் எனக்கு 0 இருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி ஸ்டெடி வேல்யூவை ரீச் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரைஸ் இதுதான். அண்ட் ஸ்டெடி வேல்யூஸ் V by R.
இப்போ இதுல என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் அண்ட் இது tau equal to L by R, which is called as time constant. For RL circuit, tau equal to L by R. தெரியுதாது டவுன்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கேபிட்டல் டி அப்படின்னு கொடுப்பாங்க. ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு எல் பை ஆர், சேஞ்சே இல்லை இது. ஓகே, எதுவுமே மாறாது, இதுதான். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ நான் என்ன அடுத்து எடுத்துருக்கேன்னா, இஃப் வி புட் டி ஈக்குவல் டு எல் பை ஆர், எனக்கு எங்க இருக்கு டி, இங்க இருக்கு. டி எல் பை ஆர்னு போட்டா எல் எல் கேன்சல் ஆயிரும், ஆர் ஆர் கேன்சல் ஆயிரும், இ பவர் -1 கிடைக்குமா? அப்ப I becomes V by R into 1 minus e power -1. e power -1 ஓட வேல்யூவை நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு கால்குலேட்டர் கிடையாது, ஆன்லைன் கால்குலேட்டர் இருக்குமா எனக்கு தெரியாது. இப்போ e power -1 என்ற வேல்யூவை நான் ஞாபகம் வச்சுக்கணும். 0.368. ஸோ இது வந்துட்டு 0.632க்கு ரெடியூஸ் ஆகும். இந்த V by R தான் ISன்னு எழுதியிருக்கோம், அதாவது ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்க கரண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம். என்ன டெஃபினிஷன் கொடுக்குறோம்னா, ஸோ டி ஈக்குவல் டு எல் பை ஆர் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஒன் டைம் கான்ஸ்டன்ட்டை டினோட் பண்ணுது. நான் டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா, டவ் வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். ஸோ ஒன் டைம் கான்ஸ்டன்ட்ன்ற வேல்யூ தான் டி ஈக்குவல் டு எல் பை ஆர் டினோட் பண்ணுது. அதை எப்படி நான் டிஃபைன் பண்றேன்னா, இட் இஸ் த கரண்ட் த்ரூ RL சர்க்யூட் which rises to 63.2% of final value. இப்படி எனக்கு ரைஸ் ஆயிட்டு இருக்குல்ல, இது ஃபைனல் வேல்யூன்னு சொன்னா 63.2% எங்கேயோ இருக்கும். 0.63i ரைஸ் ஆகிறதுக்கு சம் டைம் எடுக்க போதில்ல, இந்த டைம் தான் நான் டவுன்னு சொல்றேன். அப்போ என்னோட வேல்யூ ஆஃப் இண்டக்டரையும் ரெசிஸ்டரையும் பொறுத்து எனக்கு டைம் கான்ஸ்டன்ட் அமைய போகுது. அந்த டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து எனக்கு சீக்கிரமாவோ இல்ல லேட்டாவோ கரண்ட் ரைஸ் ஆகும். இப்போ புரிஞ்சிருச்சா என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு? ஸோ எனக்கு இண்டக்டர் வேல்யூ என்ன இருக்கோ ரெசிஸ்டர் கூட கீழே வந்துருது. இண்டக்டர் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்போ இண்டக்டர் வேல்யூ ஹையா இருந்தா என்னோட டைம் கான்ஸ்டன்ட் ஜாஸ்தியா இருக்கும். டைம் கான்ஸ்டன்ட் ஜாஸ்தின்னு அப்ப 1 செகண்ட்லாம் 1 டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு 0.63i ரீச் ஆகும்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஜாஸ்தியா இருக்கும். செகண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது அந்த டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆர் சர்க்கியூட் ரீச்சஸ் 63% என்ன சொல்லலாம், லேட்டா ரீச் ஆகும் சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இந்த 1/τ இது வந்துட்டு டேம்பிங் ரேஷியோ அப்படின்னு சொல்றேன், அதாவது R/L டேம்பிங் ரேஷியோன்னு சொல்றேன். இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் நம்ம. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? டேம்பிங் அப்படின்னா என்ன? டேம்பிங்னா எதையோ நம்ம அங்க கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ற ஒரு மீனிங் வருதா? ஓகே, அப்போ இப்போ நான் என்ன சொன்னேன், டவ் ஈக்குவல் டு எல் பை ஆர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இண்டக்டர் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு டைம் கான்ஸ்டன்ட் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 1/τ போது 1/τ போது இண்டக்டர் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு டேம்பிங் ரேஷியோ சின்னதா இருக்கும்னு சொல்லலாமா? ஓகே, இண்டக்டர் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு டேம்பிங் ரேஷியோ கம்மியா இருக்கும். அதாவது நான் சீக்கிரமா டேம்ப் பண்ண முடியாது, அதுதான் இது மீன் பண்ணுது. அதாவது கண்ட்ரோல் ஆகாது, சர்க்கியூட் வந்து சீக்கிரமா கண்ட்ரோலுக்கு வராது. ஓகே, கரண்ட்டை பார்த்தோம், இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம், கரண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். வேற என்ன ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வோல்டேஜ் அக்ராஸ் ஆர், வோல்டேஜ் அக்ராஸ் எல். ஏன் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு, வோல்டேஜ்க்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா, சீரிஸ் சர்க்கியூட்ல அது சீரிஸ் சர்க்கியூட்ல கரண்ட் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் ஆர் எல்ல. ஆனா வோல்டேஜ் தனித்தனியா டிராப் ஆகுமா? இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் விஆர்னு சொல்லலாம், இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் விஎல்னு சொல்லலாம். அதனால ரெண்டு ஈக்குவேஷன் வோல்டேஜ் ஈக்குவேஷன் இருக்கு, விஆர் அண்ட் விஎல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, எப்பவுமே கரண்ட்டும் விஆரும் ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் இன் ஃபேஸ்ல ரெசிஸ்டர்ல இருக்கிற வோல்டேஜும் கரண்டோட ஈக்குவேஷனும் ஒரே மாதிரியே இருக்கும். பிகாஸ் விஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். ஸோ இது உங்களோட கரண்ட் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு, விஆர் ஈக்குவேஷன். விஎல்ன்றது எல் இன்டூ டிஐ பை டிடி ஆச்சா? ஸோ எல் இன்டூ டி பை டிடி ஆஃப் கரண்டோட ஈக்குவேஷன் இங்க போட்டு
டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா VL கிடைச்சிரும். ஸோ VL பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, எக்ஸ்பொனென்ஷியலி டிக்ரீசிங் சர்க்யூட்டா இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் தான். ரெண்டு ஈக்குவேஷன் முக்கியமான ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஒன்னு இந்த கரண்ட் ஈக்குவேஷன், இன்னொன்னு இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். ஸோ செகண்ட் கேஸ்க்கு போயிடலாம். இங்க ஒரே ஒரு RL மட்டும் ரொம்ப டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. RC சர்க்யூட்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன் நான், ஓகேவா? ஏன்னா ரொம்ப இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கேஸ் 2 டீகேயிங் சர்க்யூட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோம். என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஷார்ட் பண்றோம். புரிஞ்சிருச்சா? இந்த சர்க்யூட் ஆல்ரெடி இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம். வி கனெக்டட் டு RL இன் சீரீஸ் அப்படி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஸ்விட்சை டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னொரு ஸ்விட்ச் யூஸ் பண்றோம். அண்ட் இன்னொரு ஸ்விட்ச்லோட கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸை டிஸ்கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஷார்ட் ஆயிடும் இல்லையா? இப்படி ஷார்ட் ஆகும். நார்மலா வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இருந்திருந்தா இந்த சர்க்யூட் வந்து உடனே ஷார்ட் ஆயிருக்கும், வோல்டேஜ் வந்துட்டு 0 ஆயிருக்கும். ஆனா இந்த சர்க்யூட்ல L இருக்கிறதுனால வோல்டேஜ் 0 ஆகாம ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். எப்படி அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆயிருக்கும்னா, ஸ்டெடி ஸ்டேட்ல ஒரு கரண்ட் ஐன்றது ஃப்ளோ ஆயிட்டு இருந்திருக்கும். அந்த ஐன்ற கரண்ட் வந்து இண்டக்டரை சார்ஜ் பண்ணியிருக்கும். ஸோ இண்டக்டர் denotes a current I0. ஓகே, இப்போ அப்ப இண்டக்டரோட டர்ம் ஸ்டோர் பண்ணிருச்சு எனர்ஜியை. இப்போ ஷார்ட் பண்ண உடனே என்ன பண்ணும், இதை ரிலீஸ் பண்ணும், இதை ரிவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணும். சி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்துட்டு இங்க பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்னா, இண்டக்டரை பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்னா, இனிஷியலா ஒரு கரண்ட் I0 ஸ்டோர் ஆயிருந்தா ஸ்விட்ச் பண்ண அடுத்த நிமிஷம் அது வந்து ஒரு கரண்ட் ஜெனரேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது கரண்ட் சோர்ஸ். It acts like a current source. அததான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இதுக்கும் நம்ம ஈக்குவேஷன் போட்டோம்னு சொன்னா R into I plus L into di by dt 0 வந்துடும். இப்போ ஏன்னா இங்க கரண்ட் சோர்ஸ் இல்ல, சாரி வோல்டேஜ் சோர்ஸ் இல்ல இங்க. ஸோ 0 வந்துடும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா I equal to 0 plus IC வரும். அப்ப இந்த 0ன்றது பர்டிகுலர் இன்டெகிரல் 0 டினோட் பண்ணுது. அப்ப I வந்துட்டு வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ன்றது சால்வ் பண்ணா உங்களுக்கு E பவர்ல வரும். ஓகே, and இண்டக்டரோட பிஹேவியர் I of 0 plus will be equal to I of 0 minus, which is equal to V by R. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் இங்க இருந்துச்சு, அப்ப இது ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு. எவ்வளவுக்கு சார்ஜ் ஆச்சு? ஸ்டடி ஸ்டேட் வரைக்கும் சார்ஜ் ஆச்சு. ஸ்டடி ஸ்டேட்ல என்ன கரண்ட் இருக்கும்? V by R கரண்ட் இருக்கும். ஸோ அந்த V by R வந்துட்டு இப்போ எனக்கு இனிஷியல் கரண்டா சேவ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னோட I இண்டக்டர்ல கரண்ட் என்ன இருக்கும்னா, I equal to V by R into e power minus RL by t அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு மைனஸ் சைன் இல்லை, அப்ப e பவர் மைனஸ்ன்றது டிகேயிங் எக்ஸ்பொனென்ஷியல் காம்பனன்ட். ஓகே, இங்க பிளஸ்ல இருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த e பவர் டேர்ம் வந்துட்டு எனக்கு டிகேயிங் காம்பனண்டா இருக்குங்க. அண்ட் டைம் கான்ஸ்டன்ட் அகெயின் L equal to R by L னு போட்டேன், சாரி T equal to L by R னு போட்டேன்னா எல்லாம் கேன்சல் ஆயிரும் இல்லையா? கேன்சல் ஆயிட்டு e பவர் 1 கிடைக்கும். ஸோ e பவர் 1க்கு எனக்கு வேல்யூ 0.368 தெரியும். அண்ட் I0ன்றது இனிஷியல் கரண்ட் V by R. ஸோ 0.37 I0 அப்படின்றது என்னன்னா 37% டிகே ஆகிறதுக்கு எனக்கு தேவையான ஒன் டைம் கான்ஸ்டன்ட் தான் நான் வந்துட்டு அப்படி சொல்றேன்னு அர்த்தம். அதோட இது தெரியுதா? கொஞ்சம் டல்லா இருக்கு. கரண்ட் will be like this. கரண்ட் சர்க்யூட் வந்து ஒரு டிகே ஆகும். அது 37% வரைக்கும் டிகே ஆகிறதுக்கு தேவையான வோல்டேஜ் 0.37 I. ஸோ இதுக்கு எனக்கு சம் டைம் ஆயிருக்கும் இல்லையா? அதுதான் நான் டவுன்னு சொல்றேன். இது வந்து T equal to 0.
என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், நான் ஆன் பண்ண உடனே சர்க்யூட் ஆன் ஆகணும், ஆஃப் பண்ண உடனே சர்க்யூட் ஆஃப் ஆகணும் அப்படின்றதான என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஆனா இந்த எல் இருக்கிறதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு சர்க்யூட் நான் ஆன் பண்ண உடனே எனக்கு ஸ்டடி ஸ்டேட் வரல, இந்த அளவுக்கு டைம் ஆனுச்சு ஸ்டடி ஸ்டேட் வரதுக்கு. அதே மாதிரி இப்ப நான் ஆஃப் பண்ண உடனேவும் எனக்கு கரண்ட் ஜீரோ ஆகல. ஆஃப் பண்ண உடனே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், கரண்ட் ஜீரோ ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா ஆஃப் பண்ண உடனேவும் எனக்கு கரண்ட் ஜீரோ ஆகல. இட் டேக்ஸ் சம் டைம். அந்த எவ்வளவு நேரம் அது ஆஃப் ஆகி எவ்வளவு நேரம் கழிச்சு ஜீரோ ஆகுது அப்படின்றத நான் மெஷர் பண்ணணும்ல, அதுக்கான ஒரு மெஷர்மெண்டா தான் நான் இந்த டைம் கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்கிறேன். அப்ப எல் அண்ட் சி வேல்யூவை பொறுத்து எனக்கு டவ் வந்துட்டு 0.37 டிகே ஆகிறதுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு எல் அண்ட் சி அஃபெக்ட் ஆகுது, என்னோட ஆஃப் கெப்பாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லா சர்க்கியூட்லயும் என்னால இதை டாலரேட் பண்ண முடியாது. டாலரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு சில சர்க்கியூட்ல நான் ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகணும். அது ஏன் ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாவது சம் எக்ஸ்டர்னலா ஒரு செட்டப் பண்ணணும். ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகிற மாதிரி எக்ஸ்டர்னல் செட்டப் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேல்யூ வேணும். அதுதான் நான் டைம் கான்ஸ்டன்ட் சொல்றேன். ஓகே, ரைட். இந்த டிகேயிங் சர்க்கியூட்ல ஐ என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் ஈக்குவேஷன். எக்ஸ்பிரஷன் கிடையாது, ஈக்குவேஷன். அண்ட் வோல்டேஜ் அகெயின் இங்கேயும் நமக்கு சீரிஸ் சர்க்கியூட்ன்றதால வோல்டேஜ் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ விஆர் அப்படின்றது ஐக்கு ஐ என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் விஆர். ஓகேவா? விஎல் மட்டும் பாருங்க, விஎல் மட்டும் எப்படி இருக்கு, மைனஸ் வி இன்டூ இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்டூ டி இருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல பொலாரிட்டியா டினோட் பண்ணுது. என்ன அர்த்தம்? இப்போ இது கரண்ட் சோர்ஸா ஆக்ட் பண்ணிட்டு கரண்ட்டை கரண்ட் இப்படி போகுது. ஓகே, சோ இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வோல்டேஜ் இங்க இருக்கும். ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கரண்ட் சோர்ஸாவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆரோனா எப்படி போடணும், இப்போ இப்படி போடணும். ஓகே, ஸோ கரண்ட் லீவ் ஆகுறது பிளஸ்ன்னு சொல்லுவேன், ரைட்டா? அப்ப இது பிளஸ் மைனஸ் இப்படி போடுவேன். இந்த கரண்ட் இதுல இப்படி டிராப் ஆயிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வோல்டேஜ் தான் ஆர்ல இருக்கும். இல்ல ஆர்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வோல்டேஜ் தான் எல்ல இருக்கும்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், இட் கம்ஸ் டு ஜீரோ. லைக் எப்படி கரண்ட் டிகே ஆகி ஜீரோ வருமோ அப்போ உங்களுக்கு இந்த சர்க்கியூட் மீனிங் இல்லாம போயிடும். லாங் டைம்ல இந்த சர்க்கியூட் மீனிங் இல்லாம போயிடும். இது ஃபுல்லா டிகே ஆயிரும். இது டிகே ஆகுறதுன்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிற எனர்ஜி எல்லாமே ஆர்ல டிசிபேட் ஆயிரும். ஆரோட தன்மை என்ன, எனர்ஜியை டிசிபேட் பண்றது. சோ இங்க இருந்து கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோ ஆயிட்டு ஒரு ஒரு செகண்டுக்கும் என்ன ஆயிட்டே இருக்கும், இந்த ஆர் டிசிபேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த கரண்ட் ஜீரோ ஆயிடும். சரியா? அப்பதான் நமக்கு சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆஃப்க்கு வரும். ஸோ இதுதான் ஆர்எல் சர்க்கியூட்டை பத்தின டிரான்சியன்ட் பிஹேவியர் அனாலிசிஸ். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பி நான் ஒரு ப்ராப்ளம் போறேன். கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்த இந்த ஈக்குவேஷன் கான்செப்ட் வச்சு இந்த ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பாருங்க, ஃபைண்ட் த கரண்ட் இன் அ சீரீஸ் ஆர்எல் சர்க்கியூட் having R equal to 2 ohms and L equal to 10 Henry while a DC voltage of 100 volt is applied. What is the value of this current after 5 seconds of switching on? So ஒரு RL series circuit கொடுத்திருக்காங்க, connected across some DC voltage 100 volt கொடுத்திருக்காங்க. So just draw some circuit like this. உங்க ரெஃபரன்ஸ்க்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை, மனசுலயே வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்றோம், ஏன்னா ஸ்விட்சிங் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் கரண்ட் ஆஃப்டர் 5 செகண்ட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆன்? சிம்பிள், டி. இது வந்து டீயோட வேல்யூ அண்ட் டவோட வேல்யூவும் இங்க 5 வருது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டவ் வந்துட்டு சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, அதாவது எல் அண்ட் ஆர்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுவும் இங்க 5 வந்திருக்கு, டியும் இங்க 5 வந்திருக்கு. நம்மளோட ஐ ஈக்குவேஷன் என்ன, வி பை ஆர் இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ். அப்ப ரெண்டுமே 5ன்றதுனால இங்க வந்துட்டு 1ன்னு வரும், லைக் திஸ், இ பவர் மைனஸ் 1ன்னு வரும். வி பை ஆர் வேல்யூ 100 டிவைடட் பை ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ohms. ஸோ 50 வந்துடும் இந்த இடத்துல, 100 by 2 50 வந்துடும்.
1 minus e power minus 1. e power minus 1 ஓட வேல்யூ ஆல்ரெடி சொன்னேன். ஸோ 1 minus e power minus 1 அப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான். 1 minus e power minus 1 ஓட வேல்யூவை ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான். ஓகேவா? 63% வரணும். அதை வந்து நீங்க டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. 31.6 ஆம்பியர்னு வருது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம். ஆஃப்டர் 5 செகண்ட் வந்துட்டு இவ்வளோ கரண்ட் இருக்கும். அதுதான் அவங்க கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட். இப்போ இதே ப்ராப்ளம்ல வந்துட்டு எனக்கு டி. ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான பேசிக் ப்ராப்ளம் தான் அது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னு டக்குன்னு போட்டுடலாம். நம்ம 1 மார்க் ப்ராப்ளம் தான், இப்படிதான் கேட்பாங்க 1 மார்க் ப்ராப்ளம். ஸோ நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட்ஸ்ல எவ்வளவு கரண்ட் இருக்கும்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி டைம் உங்களுக்கு கொடுத்து கரண்ட் கேட்கறாங்கன்னா டிரான்சிஷன்ஸ்க்கு போயிருங்க. அவங்க எதுவுமே ஸ்விட்ச் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஆர்எல் சர்க்யூட் இருக்கு, வேல்யூ ஆஃப் கரண்ட் ஆஃப்டர் 5 செகண்ட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆன் அப்படின்னு கேட்ட உடனேவே இந்த ஸ்விட்சிங் ஆன்ற வார்த்தை கொடுக்கல அப்படின்னாலும் இட் மீன்ஸ் டிரான்சிஷன் சர்க்யூட்ஸ் தான் சொல்றாங்க அர்த்தம். இந்த ஸ்விட்சிங் ஆன் எதுக்கு கொடுக்குறாங்க, நமக்கு 2 கேசஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு வந்துட்டு சோர்ஸோட கனெக்ட் பண்றது, இன்னொன்னு வந்துட்டு டிகே அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்து சோர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்காங்கன்றதை மீன் பண்றது தான் ஸ்விட்சிங் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த உடனே நம்ம டிரான்சிஷன் சர்க்யூட்க்கு போயிடணும். டிரான்சிஷன் சர்க்யூட்ல நம்மளோட ஆர்எல் சர்க்யூட்டோட கரண்ட் ஈக்குவேஷன் எடுத்து போடுங்க. அந்த கரண்ட் ஈக்குவேஷன்ல எல்லாமே உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வி இருக்கு, ஆர் வேல்யூ இருக்கு, டவுன்றது என்ன நமக்கு ஆர்எல் சர்க்யூட்ல டவுன்றது எல் பை ஆர். ஸோ அந்த வேல்யூ இருக்கா தெரியுமா, எல்லும் ஆரும் தெரிஞ்சா கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது டி. டி கொடுத்திருந்தா அது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு ஆன்சர் நியூமரிக்கலா வரும். டி கொடுக்கலன்னா அப்படியே டீன்ற ஆன்சர் உங்களுக்கு சம்பளம் வரும். இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். டீயோட வேல்யூ 5 செகண்ட்னு கொடுக்கலன்னா இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன்ல பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுலயே வந்துட்டு சின்னதா வேரியேஷன் பண்ணிட்டேன். இந்த above problem, what is the time taken by the current to reach half of its final value அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ half of its final value ரீச் பண்றதுக்கு எனக்கு இப்போ டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டி எந்த டைம்ல ஹாஃப் வேல்யூ ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ்க்கு எனக்கு என்ன வந்துச்சு, 50 இன்டூ 1 மைனஸ் சம் 0.368 வந்துச்சா. இது அப்படியே 50 உள்ள மல்டிப்ளை பண்ணா அந்த 50ன்றதான் என்னோட ஸ்டெடி ஸ்டேட். இப்படி கால்குலேட் பண்ணலன்னா கூட எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் என்னவா இருந்திருக்கும், ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இதான் என்னோட ஃபைனல் கரண்டா இருந்திருக்கும். ஏன் ஃபைனல் கரண்டா வி பை ஆர் இருந்திருக்கும்னா, நான் என்ன சொன்னேன், இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எல்ஓசி அப்படின்னு சொல்லிட்டேன்னா, எல்ஓசின்றது என்னது, இனிஷியலா ஓப்பனா ஆக்ட் ஆனாலும் ஸ்டெடி ஸ்டேட்ல க்ளோஸ் ஆக்ட் ஆகும். க்ளோஸ் என்ன, ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்ல வோல்டேஜ் டிராப் இருக்காது. அப்ப என்னோட கரண்ட் வந்து வி பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர்ல மட்டும் தான் டிராப் ஆகும். இப்ப வி பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வி பை ஆர் அப்படின்னு எடுத்துட்டா 100/2 அதான கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு 50 ஆம்பியர் தான் என்னோட ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட். ஐ ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ், ஐ அட் 5 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப ஹாஃப் ஃபைனல் வேல்யூ அப்படின்னு எவ்வளோ, இதுல பாதி 25 ஆம்பியர். அப்ப இந்த சைடு 25 ஆம்பியர் போட்டுருங்க. 25 ஈக்குவல் டு, இப்போ எனக்கு ஐ ஆஃப் டி வந்து 25, ஐ ஆஃப் டி. இந்த டி தான் எனக்கு தெரியாது, இந்த டீயை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப 25 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டீயை வந்துட்டு டீயாவே வச்சுட்டு போடணும். டவ் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுல இதே மாதிரி தான் நீங்களும் சால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், நம்ம இ ஆஃப் டி இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ 50 மைனஸ் 25, இங்கே 25 மைனஸ் 15 வரும். இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால 50 மைனஸ் 25 எழுதிக்கலாம். டிவைடட் பை இந்த 50 கீழே போயிடுச்சு. இந்த ஸ்டெப் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ 25/50 1/2 வந்துச்சு. இங்கே இ பவர்னு இருக்கு, இங்க வந்து ஒரு நியூமெரிக்கல் இருக்கு. இப்ப இ பவர்ல இருந்து எனக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா, 2 சைடும் லாக் எடுக்கணும். லாக் எடுக்கணும்னா நேச்சுரல் லாக் எடுக்கணும், எல்என் எடுக்கணும். எல்என் எடுக்கும்போது இதுவும் இயும் கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்ப இது வந்துட்டு இது ஈக்குவலன் டு ஆன்டி லாக். இ பவர் இஸ் ஈக்குவலன் டு ஆன்டி லாக். இப்ப லாக் ஆஃப் ஆன்டி லாக் எடுக்கும்போது இந்த மைனஸ் டி பவர் மைனஸ் டி டிவைடட் பை 5 மட்டும் இங்க இருக்கும். இந்த சைடும் லான் எடுக்கணும் இல்லையா, ஈக்குவேஷன் இருந்தா 2 சைடும் ஒரே ஆப்ரேஷனை பண்ணணும். இந்த சைடும் லான் எடுத்திருப்போம். அப்ப லான் ஆஃப் 1/2 அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணீங்க, ஆன்டி லாக் கால்குலேட்டர்ல லான்ற ஆப்ஷன் இருக்கும், அது போடுங்க. லாக் கிடையாது, எல்ஓஜி கிடையாது, இது எல்என் நேச்சுரல் லாக் தான் எடுக்கணும்.
ஓகேவா? அதுல இருந்து t ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். எனக்கு 0க்கு கீழே இருந்ததுன்னா மைனஸ்ல வரும் லான் எடுக்கும்போது. ஓகே, ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிட்டு t பிளஸ்ல வரும். அப்ப t ஈக்குவல் டு 3.465 செகண்ட்ல எனக்கு கரண்ட் வந்து 25 ஆம்பியர் ரீச் ஆயிருக்கும். அதாவது ஹாஃப் ஃபைனல் வேல்யூ ரீச் ஆயிருக்கு. ஃபுல் ஃபைனல் வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எடுக்கும். ஸ்டெடி ஸ்டேட்னா t எந்த வேல்யூல ஃபுல் ஃபைனல் வேல்யூ ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் ஹாஃப் ஃபைனல் வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு என்னன்றதை நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் சர்க்யூட்ல ஸ்விட்ச் பண்ணும்போது எவ்வளவு கரண்ட் இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 5 செகண்ட்ஸ் ஆன பிறகு எவ்வளவு கரண்ட் இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க 5 செகண்ட்ஸ் ஆன பிறகு 31.6 ஆம்பியர் வந்திருக்கு. இதுவும் எனக்கு ஃபைனல் கரண்ட் கிடையாது. ஃபைனல் கரண்ட் எனக்கு என்னது 50 வரணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு பிளாட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிராஃப் போடலாம். 0 இருந்துச்சு, ஸ்விட்ச் பண்ண உடனே 0 இருந்துச்சு, அப்புறம் 25 வந்துச்சு. இந்த 25 வரதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? எனக்கு 3.4 செகண்ட் ஆச்சு. ஸோ 25 வரதுக்கு 3.4 செகண்ட் ஆச்சு. அப்புறம் 31.6 எப்போ வந்துச்சு? ஸோ இது வந்து 25 ஆம்பியர். இந்த கிராஃப்லாம் அவசியம் கிடையாது, சும்மா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டுருக்கேன். அப்புறம் 31 வந்துச்சா? 31 ஆம்பியர். இது எப்போ ரீச் ஆச்சு? 5 செகண்ட் 5ல கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ ஆனால் என்ன வந்திருக்கணும்? 50 வரணும். இது எந்த டைம்னு நமக்கு தெரியல, அதை நம்ம ஃபைண்ட் அவுட்லாம் பண்ணல. பட் இன்ஃபினிட்டியில t இன்ஃபினிட்டி போகும்போது இதே 50ல தான் மெயின்டைன் ஆகும். அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்ப கரண்ட் எப்படி ரைஸ் ஆயிருக்கு? எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆயிருக்கு பிஃபோர் ரீச்சிங் இட்ஸ் ஸ்டடி ஸ்டேட். அதுல 2 இன்ஸ்டன்ட் தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ல பார்த்திருக்கோம். Okay, second problem. A coil having resistance of 10 ohms and inductance of 1 Henry is switched on to a direct voltage of 100 volts. So அதே மாதிரி சர்க்யூட் தான் இது. Calculate the rate of change of current at instant of closing the switch. When அது ஒரு கேஸ். B வந்துட்டு when t equal to L by R. When t equal to L by R னா என்ன அர்த்தம்? tau equal to 1 second னு அர்த்தம் இல்லையா? டைம் கான்ஸ்டன்ட் வந்து 1 டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆஃப் த கரண்ட். ஸோ சி ஃபைண்ட் த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஆஃப் த கரண்ட். சார்ஜிங் கரண்டோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். I equal to V by R into 1 minus e power minus t by tau இது. ஸோ ஃபர்ஸ்ட் டவு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சில டெக்ஸ்ட் புக்ல கேபிட்டல் டீன்னு கொடுத்துருப்பாங்க. L by R, L ஓட வேல்யூ R ஓட வேல்யூ நமக்கு தெரியும். L-ம் R-ம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹென்ரில இருக்கான்னு பாருங்க. மில்லி ஹென்ரில இருந்தா கன்வர்ஷன் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்ல ஹென்ரில இருக்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். ஸோ L by R 0.1 செகண்ட் வந்துச்சு எனக்கு. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்களா? ஓகே, எஸ், கால்குலேட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்ன்றது di டிவைடட் பை dt. di டிவைடட் பை dt எப்படி கண்டுபிடிப்பேன்? I தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். I ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த ஐல டி எல்லாம் எதுவும் சப்ஸ்டிட் பண்ணல. ஓகே, இந்த ஐயோட டிஃபரன்ஷியல் தான் di by dt. ஸோ சப்ஸ்டியூட் ஃபார் I here and di by dt எனக்கு இது வந்திருக்கு. At the instant of closing the switch, அதாவது t equal to 0ல rate of change of current என்ன இருக்கும்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்போ இங்க t equal to 0ன்னு போட்டேன். e power 0, e power 0 எனக்கு 1. 100 ஆம்பியர் பர் செகண்டுக்கு போடணும். ஏன்னா di by dt கேட்குறாங்க. அடுத்தது டி சப்டிவிஷன்ல என்ன கேட்டாங்க? when t equal to L by R கேட்டாங்களா? ஓகே, t equal to L by R அப்படின்னு போட்டிருக்கேன். அப்பயும் எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. di by dt தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100 into e power minus 10 by 10 into 0.1. இங்க e power minus 10 இருக்கு. ஸோ
அந்த 10 அப்படியே வச்சுட்டேன், டீக்கு மட்டும் 0.1 கொடுத்தேன். இப்போ எனக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அகைன் கிடைச்சிருக்கு 36.8 ஆம்பியர் பர் செகண்ட்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் எனக்கு என்ன தெரியும், V/Rன்னு தெரியும். ஸோ அது வந்து 10 ஆம்பியர்ஸ் கிடைச்சிருக்கு. இது எந்த சப்ஸ்டிடியூஷனுக்கும் எடுத்துக்க தேவையில்ல, இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. 1 டைம் கான்ஸ்டன்ட் 1 செகண்ட்னு சொல்றதை விட T equal to L/R போட்டா 1 டைம் கான்ஸ்டன்ட்னு வந்துடும். 1 டைம் கான்ஸ்டன்ட் வந்து 1 செகண்ட். அதுதான் அப்படி போட்டது. பட் அதை எங்கேயுமே நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண தேவையில்ல. இந்த இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 ரிசல்ட்ல இருந்து ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே di/dt வந்துட்டு 100 ஆம்பியர் பர் செகண்ட் இருக்கு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வேகமா மாறிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப்டர் 0.1 செகண்ட், ஓகே, 0க்கு அப்புறம் வரும் 0.1ன்றது. அப்ப பாருங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, 36.8 வந்துருச்சு. ஏன் இப்படி குறைஞ்சிட்டு வருது? பிகாஸ் di/dt வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல் வேல்யூ பொறுத்து குறைஞ்சிட்டு வந்துடும். ஓகே, குறைஞ்சிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல 0 ஆயிரும். அப்போதான் நம்ம என்ன சொல்றோம், வெறும் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் மட்டும் இருக்க போகுது சர்க்கியூட்ல, di/dt 0 ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல் வந்து ஷார்ட் ஆயிரும். ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட்ன்றது ஆர் வேல்யூவை பொறுத்து மட்டும் இருக்கும். ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். In the figure, the switch K is kept first at position 1. So position 1 and steady state condition is reached. our position 1ல இருக்கும்போதே steady state condition reach ஆயிரும். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப steady state condition reach ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், இந்த இண்டக்டர் வந்து சார்ஜ் ஆயிருக்கும்னு அர்த்தம். at t equal to 0 the switch is moved to position 2. அப்ப நம்மளோட ஆக்சுவல் ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, இந்த பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ணும்போது தான், 1ல இருந்து 2க்கு சேஞ்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைண்ட் தி கரண்ட் இன் போத் தி கேसेस. ஓகே, புரிஞ்சா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு பொசிஷன் 1ல இருக்கும்போது. அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பவர் டெலிவர் பண்ணியிருக்கும். அதுல இந்த ரெசிஸ்டர் ரெண்டும் டெசிபேட் பண்ணியிருக்கும், இண்டக்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கும். இது வரைக்கும் எனக்கு புரியுது. இப்போ இந்த ஸ்விட்சை பொசிஷன் 1ல இருந்து 2க்கு மாத்திட்டேன், அதாவது இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஷார்ட் பண்ண உடனே எனக்கு கரண்ட் 0 ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா 0 ஆகாது. பிகாஸ் இண்டக்டர் வந்து இனிஷியலா சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இனிஷியலா சம் I0 என்ற சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இண்டக்டரோட வேலை என்ன, சார்ஜ், இந்த சார்ஜை ரிலீஸ் பண்றது இண்டக்டரோட ஒர்க். இப்ப எப்படி ரிலீஸ் பண்ணும், இப்படி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துடலாம். when switch is at position 1, steady state current வந்துட்டு I is equal to V/R. ஓகே, V/R. Rன்றது இங்க என்ன, இந்த 10ம் 20ம் சீரீஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ 10 + 20 30 வரும், 3.33 ஆம்பியர். as soon as switch is moved to position 2 at t equal to 0, the RL circuit starts decaying. அப்போ இது வந்துட்டு இப்போ decay ஆக ஆரம்பிக்கும். இப்போ decay current is given by என்னோட decay current equation அப்படியே போட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா தெரியும் பாருங்க, I0 தெரியுமா, தெரியும், 3.33. டவு தெரியுமா, தெரியும், L/R, எல்லும் இருக்கு, ஆரோட வேல்யூவும் இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, இந்த ஆருக்கு நான் என்ன போட்டிருக்கேன், வெறும் 20 மட்டும் போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த சர்க்கியூட் தான் நான் இப்ப எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் சர்க்கியூட், நாட் த ஹோல் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் தான் எடுத்துக்கிறேன். இங்கதான் டிகே ஆக போகுது. அப்ப ஆர் என்ன இருக்கும், எனக்கு வெறும் 20 மட்டும் இருக்கும். ரைட்டா? அப்ப டவோட வேல்யூ எனக்கு வந்துச்சா, எப்போ எக்ஸிட் ஆனாரு, ஓகே, டவோட வேல்யூ எனக்கு இங்க வந்துருச்சா, அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவேன் இங்க நான். ஓகே, இப்போ எனக்கு ஐயோட ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஈக்குவேஷன் தான் நீங்க கேட்டாங்க. ஃபைண்ட் தி கரண்ட் இன் போத் தி கேसेस. இப்போ நான் இதுல வந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்விட்ச் பொசிஷன் 2ல இருந்திருக்கு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணா டி என்னன்னு எடுத்துக்கணும், ஆஃப்டர் லாங் டைம் டி என்னன்னு எடுத்துக்கணும், இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கணுமா? டி இன்ஃபினிட்டியா இருந்தா எனக்கு இந்த கரண்ட் என்ன ஆகும், கரண்ட் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? இ பவர் இன்ஃபினிட்டி 0. அப்ப எனக்கு கரண்ட் 0 ஆயிடும். அப்ப எனக்கு இங்க ஸ்டோர் பண்ண எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா இங்க ரெசிஸ்டர்ல டெசிபேட் ஆயிரும். ரெசிஸ்டர்ல டெசிபேட் ஆன பிறகு
இங்க எனக்கு எனர்ஜியே இருக்காது. ஸோ கரண்ட் வந்து 0 இருக்கும். ஆனா அத அவங்க கேட்கல. ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன கரண்ட் இருக்கும்னு கேட்கல. அதனால நம்ம அத எழுதல. கேட்டாங்கன்னா அதான் ஆன்சர். என்ன ஜெயச்சந்திரன் எக்ஸிட் ஆயிட்டீங்களா? இல்ல மேம், நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, பட் ரெக்கார்டிங்ல தான் இருக்கீங்களா? ஓகே. Yes, எனக்கு ma'am. எப்படி காமிச்சிச்சு. அண்ட் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சர்க்யூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கிட்டே வரேன். ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட்ல ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன் இஸ் ரீச்டு வித் 100 வோல்ட் டிசி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த சுவிட்சை ரொம்ப நேரம் ஆன்ல வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஆன்ல வச்சிருக்கும் போது எனக்கு ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன் ரீச் ஆயிருச்சு. அட் t equal to 0 the switch is suddenly opened. அப்ப என்னோட ப்ராப்ளம் என்ன? ஸ்விட்ச் ஓபன் பண்ணார். அதான் என்னோட ப்ராப்ளம். See, suddenly opened. Find the expression of current through the inductor after t equal to half second. எனக்கு இங்க டைம் கொடுக்கல. ஃபைண்ட் த கரண்ட் இன் போத் கேசஸ்னு ஜென்ரலா கொடுத்துட்டான். அதனால டீக்கு எந்த வேல்யூவும் நான் போடல, டீனே வச்சுட்டேன். ஆனா இங்க டி ஈக்குவல் டு ஹாஃப் செகண்ட் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் பார்த்துருவோம். அதாவது இனிஷியல் கண்டிஷன் பார்த்துருவோம். அட் ஸ்டெடி ஸ்டேட் வென் ஸ்விட்ச் வாஸ் க்ளோஸ்ட். ஸ்விட்ச் க்ளோஸ் ஆயிருக்கும் போது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிருக்கும்ல, அப்போ எனக்கு எவ்வளவு கரண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அகைன் I is equal to V divided by R equivalent. இப்போ R equivalent என்னவா இருந்திருக்கும்னா 40 parallel 40. ஸோ பாருங்க 40 parallel இருக்கு. ஸ்டெடி ஸ்டேட்ல இது எனக்கு என்ன ஆயிடும்? க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆர் ஷார்ட் ஆயிரும். அப்ப நான் இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அகைன் LOC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெடி ஸ்டேட்ல சி ஷார்ட் ஆயிரும். ஓகே, அப்ப 40 எனக்கு parallel இருக்கும் 20. ஸ்டெடி ஸ்டேட்ல அப்ப எனக்கு என்ன கரண்ட் இருந்திருக்கு? 5 ஆம்பியர் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் அந்த 5 ஆம்பியர் எனக்கு இதுல ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? அந்த 5 ஆம்பியர் எனக்கு இங்க இனிஷியல் கரண்டா ஸ்டோர் ஆயிருக்கு. Now the inductor is charged to 2.5 ஆம்பியர் தான். 5 ஆம்பியர் கிடையாது. ஏன் 2.5 ஆம்பியர்னு போட்டுருக்கோம்? பிளஸ் எனக்கு டோட்டல் கரண்ட் 5 ஆம்பியர். இங்க இருந்து வந்த கரண்ட் தான் எனக்கு 5 ஆம்பியர். இந்த ரெண்டும் ஈக்குவல் பிரான்ச்சா இருக்கு. இதுவும் 40 இதுவும் 40. அப்ப இதுல ஒரு 2.5 இதுல ஒரு 2.5 எனக்கு ஃப்ளோ ஆயிருக்கும். அப்ப இண்டக்டர்ல எனக்கு கரண்ட் 2.5 ஆம்பியர் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஸ்விட்சை க்ளோஸ் ஓபன் பண்றேன். ஓகே, ஸ்விட்ச் இஸ் ஓபன். ஸ்விட்ச் ஓபன் பண்ண உடனே சோர்ஸ் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு டிகே கரண்ட் இருக்குமா? ஸ்டோர் பண்ண சார்ஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ற டைம். இப்போ டிகே கரண்ட் இருக்குமா? இப்போ பாருங்க, இதுல எல்லாமே எனக்கு தெரியுமான்னு நான் பாக்குறேன். I0 தெரியுமா? தெரியும். டவ் தெரியுமா? கண்டுபிடிக்கலாம். எப்படி டவ் கண்டுபிடிக்கலாம்? L by Rன்னு போடணும். L வேல்யூ 4. L வேல்யூ 4. இப்ப பாருங்க, இப்போ இந்த ஸ்விட்ச் ஓபன் ஆயிடுச்சு. அப்ப இண்டக்டர் ரிலீஸ் பண்ண போகுது கரண்ட்டை. எப்படி ரிலீஸ் பண்ணும்? இப்படி ரிலீஸ் பண்ணும். ஐய இப்படி ரிலீஸ் பண்ணும். அப்ப இப்ப பாருங்க, இந்த 4 ஹென்ரி சீரீஸ் வித் 40 அகெயின் இன் சீரீஸ் வித் 40. 40 இப்ப எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. சரி, அப்ப நான் டவ் கால்குலேட் பண்ணும்போது எப்படி போட்டிருக்கேன்? R 40 + 40 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டவ் இஸ் 4/80 0.05 செகண்ட். டவ் 0.05 போட்டுட்டேன். ஸோ எக்ஸ்பிரஷன்னா எனக்கு இதுதான். ஐயோட ஈக்குவேஷன் இதுதான். ஆனா எனக்கு என்ன கேட்டாங்க? I at half second கேட்டாங்க. அதாவது t equal to 0.5. 0.5 t equal to 0.5ன்னு போட்டுக்கணும். சாரி, தப்பா போட்டுருக்கீங்க. Is t equal to half second கேட்டுருக்காங்க. ஒரு வாட்டி பாருங்க புரியுதான்னு சொல்லிட்டு.
இந்த ப்ராப்ளம கோ த்ரூ பண்ணுங்க. புரியுதாங்க? நானும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த சர்க்யூட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, 100 வோல்ட் இருக்கு, ஒரு ஆர்ம்ல ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு, இன்னொரு ஆர்ம்ல ஒரு ரெசிஸ்டரும் இண்டக்டரும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 100 வோல்ட்ல ஃபர்ஸ்ட் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும் போது சிஸ்டம் வந்து ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இது ஒரு நார்மல் பேரல் சர்க்யூட்டா ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, சிஸ்டம் ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு. ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? இண்டக்டர் ஏதாவது சர்க்யூட்ல இருந்தா அந்த இண்டக்டர் வந்து ஷார்ட் ஆயிருக்கும், கெப்பாசிட்டர் இருந்திருந்தா ஓப்பன் ஆயிருக்கும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? எனக்கு இந்த சர்க்யூட்ல இண்டக்டர் இருக்கு, அப்ப இந்த இண்டக்டர் வந்து ஷார்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். ஷார்ட் ஆயிருக்கும்னா ஷார்ட் ஆயிடாது, ஷார்ட் மாதிரி ஆக்ட் ஆகாது, கரண்ட் ஃபுல்லா பாஸ் பண்ணிருக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு நார்மல் பேரல் சர்க்யூட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு ஐ கண்டுபிடிங்க. ஐ இஸ் given as V by R equivalent. R equivalent வந்து இங்க எப்படி இருக்கும்னா, இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. இங்க இருந்து கரண்ட் வருது, இப்போ இங்க இருந்து கரண்ட் வருது, அப்ப இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. அப்போ எனக்கு 40 parallel 14 கிடைக்கும். அப்ப 100/20 5 ஆம்பியர்னு எனக்கு கிடைக்குது. இப்ப இங்க இருந்து வர கரண்ட் 5 ஆம்பியர்னு இந்த ரெண்டு பிரான்ச் எனக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப 2.5 2.5ன்னு பிரிஞ்சிருக்கும். இந்த 2.5 தான் இந்த இண்டக்டர் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இண்டக்டர் வந்து ஷார்ட் மாதிரி அலோவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த 2.5 தான் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. therefore this inductor stores 2.5 ampere of initial current அப்படின்றத நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து இந்த சர்க்யூட்டை நான் நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த இண்டக்டர் என்ன பண்ணும், ப்ரீவியஸா என்ன இதுல இருந்துச்சோ அதே கண்டிஷன்ல தான் இருக்கும் இல்லையா? இப்ப ப்ரீவியஸா ஸ்டடி ஸ்டேட்ல ரீச் ஆகி 2.5 ஆம்பியர் ஃப்ளோ ஆயிட்டு இருந்ததுல, அதே 2.5 ஆம்பியரை எனக்கு அடுத்த சர்க்யூட் கண்டிஷன்லயும் அது டெபிக்ட் பண்ணும். அதுக்காக தான் நான் இங்க இனிஷியல் கரண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இனிஷியல் கரண்ட் ஐ நாட் 2.5 ஆம்பியர் இருக்கும். சரி, இனிஷியல் கரண்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்விட்சை நான் ஓபன் பண்ணிட்டேன். இந்த ஸ்விட்சை ஓபன் பண்ண உடனே இந்த சோர்ஸ் எனக்கு கட் ஆயிடுச்சு. இந்த சோர்ஸ் கட் ஆனாலும் இப்ப என்னோட இண்டக்டர் இங்க இருக்குல்ல, இப்ப அதோட டர்ன் என்ன, சார்ஜ் பண்ணி வச்சதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்றதுதான் அதோட டர்ன். அப்போ எனக்கு இந்த ஃபேஷன்ல டிஸ்சார்ஜ் பண்ணும். இங்க போறதுக்கு வழி இருக்காது கரண்ட், ஏன்னா இது ஓபன் ஆயிடுச்சு. அப்ப கரண்ட் ஃபுல்லா இப்படிதான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ இப்ப 4 ஹென்றி 40 ஓம் 40 ஓம் மூணுமே சீரீஸ்ல இருக்கும். 4 ஹென்றி என்னவா இப்ப ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி எனக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, ஈக்குவலன்ட் டு கரண்ட் சோர்ஸ் ஆஃப் 2.5 ஆம்பியர். இந்த ஆரோ டைரக்ஷனை கூட நீங்க செகண்ட் டைம் மாத்திக்கணும். இதெல்லாம் நீங்க மனசுக்குள்ளேயே போடணும். ஓகே, நாட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் சர்க்யூட்டா பேப்பர்ல போட்டு போடுறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட்ஸ் ட்ரெயின் ஆகும். ஸோ அப்போ இங்க 2.5 ஆம்பியர் இப்படி எனக்கு ஃப்ளோ ஆகுது, அதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு டிகே கரண்ட் இருக்கும். ஐன்றது வந்து சீக்கிரம் டிகே ஆயிரும், ஏன்னா சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட்ன்றதுனால டிகே ஆயிரும். I equal to I0 into e power minus t by tau. I0 வேல்யூ எனக்கு தெரியும், டவ் வேல்யூ எனக்கு தெரியும். அதை எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன்னா, டவ் ஈக்குவல் டு எல் பை ஆர். இந்த சர்க்யூட்டோட டவ் இப்போ மாறப்போகுது. எல் பை ஆர் எப்படி போட்டிருக்கேன், 4 டிவைடட் பை 40 சீரீஸ் வித் 40, ஸோ 80. ஓகே, ஸோ 0.05 செகண்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் அவங்க என்ன டி ஈக்குவல் டு ஹாஃப் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. ஹாஃப் செகண்ட் போது டி ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 இன்டூ இ பவர் மைனஸ் 10 வரும் இல்லையா? இதை போட்டா அதோட வேல்யூ 1.14 into 10 power minus 4 அப்படின்னு வரும். அதை நான் மில்லி ஆம்பியர்ல எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ்ல பாருங்க எப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. 11.4 ஆம்பியர் கொடுத்துருக்காங்களா, 1.14 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கணும்னு சொன்னா நமக்கு கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர் இல்லைன்னா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இ பவர் 10 வேல்யூ எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி இ பவர் 1 வரைக்கும் மனப்படம் பண்ணலாம், இ பவர் 10 நம்மளால மனப்படம் பண்ண முடியாது இல்லையா? இ பவர் மைனஸ் 10 எவ்வளவு வருது, 4.53 into 10 power minus 5 வருது. சான்ஸே இல்லை இதை நம்ம பை ஹார்ட் பண்றதுக்கு. ஸோ ஒன்னு இந்த ஸ்டெப்போட நிறுத்திடுவாங்க, டி அப்படின்ற ஸ்டெப்போட நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிராக்கெட்ல நமக்கு கொஸ்டின்ல இ பவர் மைனஸ் 10ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் போடலாம். இதான் வருது இ பவர் மைனஸ் 10 நான் போட்டதுக்கு. ஸோ இது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போடலாம், இல்லைன்னா இதோட அவங்களே நிறுத்திடுவாங்க கொஸ்டின்.
இதெல்லாம் ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி சொன்னதுதான் இது எல்லாமே. ஸோ VL DC ஸ்டெடி ஸ்டேட்ல ஒமேகா 0 XL 0 இண்டக்டர் ஆக்ட்ஸ் as a ஷார்ட் சர்க்யூட். இது ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்படின்னு சொல்லலாம், இண்டக்டர் passes DC current அப்படின்னு சொல்லலாம். ஆர் இண்டக்டர் இஸ் ஜஸ்ட் அ ஒயர், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கனெக்டிங் ஒயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், இண்டக்டன்ஸோட பிஹேவியர் இருக்காது. எப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல. நம்ம டிரான்சியன்ட் பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். எதுக்கு அடிக்கடி ஸ்டெடி ஸ்டேட் சொல்றோம்னா, டிரான்சியன்ட்ன்றதே ஸ்டெடி ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. டிரான்சியன்ட்னா என்ன சொன்னா, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், ஒரு ஸ்விட்சிங் கண்டிஷன்ல இருந்து இன்னொரு ஸ்விட்சிங் கண்டிஷன் போறதுன்னு சொல்லியாச்சு. அப்ப செகண்ட் ஸ்விட்சிங் கண்டிஷன் போறதுக்கு முன்னாடி சர்க்யூட் ரொம்ப நேரம் ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்திருக்கும். அதை வச்சுதான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட்ல எப்படி சர்க்யூட் பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றதே நான் தீர்மானிக்க போறேன். அதனாலதான் ஸ்டெடி ஸ்டேட்டை பத்தி நம்ம இவ்வளவு கவலைப்படுறோம் டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ல கூட. சரியா? ஸோ இண்டக்டரோட இன் ஷார்ட் நான் இங்க ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்தேன் உங்களுக்கு படிக்கிறதுக்காக நோட்ஸ்ல. ஸோ இங்க அதே தான் நான் சொல்லியிருக்கிறேன். at t equal to 0 minus, just before t equal to 0, L வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி. அதாவது இனிஷியலா 0 கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா IL 0 இருக்கும். இனிஷியலா I0ன்ற ஒரு கரண்ட் இருந்தா IL I0 தான் இருக்கும், டிபெண்டிங் ஆன் ப்ரீவியஸ் ஸ்டெடி ஸ்டேட். அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்விட்சிங் எப்படி இருக்கும், ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு at t equal to 0, இது வந்து at t equal to 0 minus இது 0, இது பிஃபோர் ஸ்விட்சிங். பிஃபோர் இது வந்து at the instant of switchingல ஓப்பன் சர்க்யூட். ஸோ LOC. இது தேர்ட். ஆஃப்டர் ஸ்விட்சிங் தான் நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். ஆஃப்டர் ஸ்விட்சிங் எங்க இருக்கும், டிரான்சியன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகே, ஸோ டிரான்சியன்ட் ஸ்டேஜ்ல ஒரே கரண்ட் தான் இருக்கும், சீரிஸ் சர்க்யூட்ன்றதுனால வோல்டேஜ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் சார்ஜிங் சர்க்யூட்டு, செகண்ட் கேஸ் டிஸ்சார்ஜிங் சர்க்யூட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்சார்ஜிங் சர்க்யூட்லயும் 3 ஈக்குவேஷன் இருக்கு. அப்புறம் ஃபைனலா ஸ்டெடி ஸ்டேட் இன்ஃபைனைட், t equal to infinite. ஸோ அப்ப L என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அகெயின் ரிமெம்பர் LOC. நான் இப்ப இத்தனை வாட்டி LOC சொன்னதுனால உங்களுக்கும் அது பை ஹார்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ இப்ப IL என்ன இருக்கும், கேஸ் 1, அதாவது சார்ஜஸ் டு ஸ்டெடி ஸ்டேட். சார்ஜிங் சர்க்யூட்ல ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு சார்ஜ் ஆயிரும், அப்ப IL I0 இருக்கும். கேஸ் 2, அதாவது டிகேயிங் சர்க்யூட்ல IL 0 ஆயிடும். டிகே ஆகி கொஞ்சம் கொஞ்சமா 0க்கு போயிடும். ஓகேவா? அப்புறம் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, I of L at some instant t with initial current. L மட்டும் நான் இப்ப இங்க போட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் பிளாட் பண்ணா இப்படிதான் இருக்கும். I ஃபர்ஸ்ட் சார்ஜிங் சர்க்யூட் போட்டிருக்கேன், 0 t of 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ரைஸ் ஆகி ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடுது. அது எப்போ ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா எப்போ 63% போகும் தெரியும். எப்போ போகும் 63%? ஒரு டைம் கான்ஸ்டன்ட்ல போகும். ஓகேவா? இது வந்துட்டு செகண்ட் சர்க்யூட்டும் இதுலயே போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது ஸ்விட்ச் இன் K' பொசிஷன், சோர்ஸ் ஃப்ரீ ஆன பிறகு என்ன ஆகுது, கரண்ட் எனக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. இது ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்காது. ஏன்னா ஒன்னு சார்ஜிங்ல இருக்கும் நம்மளோட சர்க்யூட், அப்படி இல்லைன்னா டிஸ்சார்ஜிங்ல இருக்கும். ஒண்ணுக்கு பிறகு இன்னொன்னு நடக்கலாம், சார்ஜிங்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜிங் நடக்கலாம், இல்ல டிஸ்சார்ஜிங்க்கு அப்புறம் மறுபடியும் சார்ஜிங் நடக்கலாம். தவிர ரெண்டும் அட் அ டைம்ல நடக்காது. அதனால ஒரே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கம்பேரிட்டிவா போட்டு காட்ட ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ என்னோட கரண்ட் டிகே ஆகி கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்துடும், 0க்கு வந்துடும். இதெல்லாம் 1 மார்க் ப்ராப்ளம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The current through 1 Henry inductor is given as, current கொடுத்திருக்காங்க. Then the voltage across the inductor, இது பியூர் இண்டக்டர் சர்க்யூட், யார் பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப L மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கலாமா? இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் என்னவா இருக்கும், VL என்னவா இருக்கும், L into di by dt இருக்கும். L வேல்யூ இருக்கு, 1 Henry இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஐக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, e பவர் -2t இருக்கு. ஸோ d by dt of e பவர் -2t. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, e பவர் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, d by dt of e பவர் at is equal to a into e power at. மைனஸ் வந்தா இங்க -1, இங்க -1.
அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபார்ம் எடுத்துக்கலாமா? -2 into e power -2t. t ஓட வேல்யூ ஏதாவது கொடுத்திருந்தா அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்போஸ் t half second கொடுத்திருந்தாங்கன்னா 1/2, so e power -1 அப்படின்னு வரும். e power -1 ஓட வேல்யூ 0.368. அதை சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 மார்க். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா இண்டக்டரை முடிச்சிடுறேன், RL முடிச்சிடுறேன். ஸோ 5-10 நிமிஷம் ஆகலாம். இது ஒரு 1 மினிட்ல கட் ஆயிரும். In the circuit shown below, switch S is closed at t equal to 0. Then find IL of t and VL of t. So இப்போ நம்ம அப்படியே சர்க்யூட்டை பார்த்து சொல்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்விட்ச் S வந்து closed at t equal to 0. அப்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் மட்டும் இருந்திருக்கும். அப்ப இந்த கரண்ட் மட்டும் இங்க இந்த இண்டக்டரை சார்ஜ் பண்ணியிருக்கோம். கரண்ட் எவ்வளவு? இது வோல்டேஜ். கரண்ட் எவ்வளவு இருந்திருக்கும்? I எவ்வளவு இருந்திருக்கும்? 10 divided by 2 இருந்திருக்குமா? 10 divided by resistance value 2 இருந்திருக்குமா? எஸ். ஃபர்ஸ்ட் இது ஓப்பன்ல இருக்கிறதுனால இந்த 2 ohms எஃபெக்ட் இருக்காது. அப்ப 5 ஆம்பியர் இருந்திருக்கும். அப்ப இதுல இருக்க கரண்ட் 5 ஆம்பியர் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண பிறகு இப்போ இந்த 2 and 2 parallel ஆயிடுச்சு. இந்த 2 and 2 parallel 1 ohms இருக்கும். அப்போ இப்போ சர்க்யூட் வந்துட்டு புரியணுன்றக்காக ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஸோ t equal to 0க்கு முன்னாடி என்னோட சர்க்யூட் இப்படி இருந்திருக்கும். இண்டக்டர் ஷார்ட் ஆயிருக்கு, ஒரே ஒரு ரெசிஸ்டர் 2 ohms மட்டும் இருக்கு. அப்ப என்னோட கரண்ட் 10/2 5 amps இருக்கு. அதை தான் நானும் இங்க போட்டேன். அடுத்த கண்டிஷன், ஸோ ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்ச் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 and 2 எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. இது இப்போ எனக்கு பேரலல்ல இருக்கு. இனிஷியல் கரண்ட் 5 amps இருக்கு, பிகாஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருந்து எனக்கு வந்திருக்காது. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும்? இங்க IL of t வேணும் இல்லையா? IL of t is given as இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன். IF ஃபைனல் ஸ்டேட், II அப்படின்றது இனிஷியல் ஸ்டேட், ப்ரீவியஸோட ஸ்டெடி ஸ்டேட். அதுதான் நமக்கு இங்க இனிஷியல் ஸ்டேட். ஓகே, அண்ட் வேற மீதி எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்றத பார்க்கணும். இப்போ IF, II, டவ் மூணும் தெரிஞ்ச இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டவ் பார்த்துடலாம். L/R equivalent தான் டவ். ஸோ L 2, R equivalent இப்போ எனக்கு இந்த 2 parallel to 1 2 செகண்ட் வந்துருச்சா? டவ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது IF. IFன்றது இந்த ஸ்டேட்டோட ஃபைனல் ஸ்டேட், இந்த சர்க்யூட்டோட ஃபைனல் ஸ்டேட். இந்த சர்க்யூட்டோட ஃபைனல் ஸ்டேட் எனக்கு எப்படி இருக்கும்? இது ஷார்ட் ஆயிரும். இந்த 2 parallel இருக்கும். அப்ப இந்த 10 volt வந்துட்டு எனக்கு V divided by R equivalent போட்டா 10/1 வருமா? 2 and 2 parallel 1. 2 and 2 parallel எப்படி எழுதுவோம்? 2 into 2 divided by 2 plus 2. So 4/4 வரும், equal to 1. இல்லனாலும் எப்பவுமே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் parallel branchல இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேமா இருந்தா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதோட half வேல்யூ இருக்கும். 2 and 2 இருந்தா எனக்கு 1 இருக்கும்னு சொன்னா இல்லையா? சப்போஸ் 2க்கு பதிலா இங்க 3 and 3 இருந்துச்சுன்னு சொன்னா இங்க எனக்கு 1.5 இருக்கும். 4 and 4 இருந்ததுன்னு சொன்னா எனக்கு இங்க 2 இருக்கும். சரியா? அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லயே பார்த்துட்டோம். அப்ப எனக்கு ஃபைனல் கரண்ட் வந்து என்ன கிடைக்குது? 10 amps கிடைக்குது. இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இனிஷியல் கரண்ட் II ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருந்து 5 amps சொல்லி. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் IL of t. VL of t கேக்குறாங்கல்ல, VL of t is L into DI of dt. அப்ப அப்படியே இந்த I of t யோட ஈக்குவேஷனை தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? இந்த டேர்ம் ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணும். -5 அப்படியே இருக்கு. இந்த 1/2 இருக்கு இல்லையா? -1/2 அப்படியே வரும், -1/2 வரும். L ஓட வேல்யூ 2. ஸோ எல்லாத்தையும் போட்டா எனக்கு இந்த மாதிரி வருது. VL of t யோட ஆன்சர் இதுதான். இதை கேட்டாங்க IL of t, இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷன் தான் எனக்கு ஆன்சர். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டை எப்படி நம்ம இனிஷியல் ஸ்டேட், அதாவது ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, ஸ்விட்ச் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ரெண்டுமே போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். நோட்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த ஈக்குவேஷன். ஸோ இங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இனிஷியல் கரண்ட் IA இருக்கும்போது
IL of t எப்படி இருக்கும்ன்றதை இங்க கொடுத்துருக்கேன்.